ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे तो विशेष शून्यवादी भाषादेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் பணிவான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல 3ஆம் ஸ்கந்தம் 15வது அத்தியாயம் இறைவனுடைய பரலோகமான அந்த ஆன்மீக உலகத்தை பற்றி வர்ணனைகள் நிறைந்த இந்த அத்தியாயம். இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் 5ஆம் ஸ்லோகம் முதல் 8ஆம் ஸ்லோகம் வரை. அதாவது திதி என்னும் நங்கையின் வயிற்றில் 2 கருகள் உற்பத்தி ஆயிருக்கின்றன. 2 குழந்தைகள் தோன்றுறாங்க கருவுல. அது திதி முறையற்ற நேரத்துல தன் கணவனோடு சேர்ந்ததுனால அந்த 2 சிசு அவன் கருவுல தோன்றி இருக்கு. அதனால என்ன ஆச்சுன்னா 3 உலகம் இருள் சூழ்ந்து எல்லா பக்கம் இருளா சில அமங்கலமான விஷயங்கள்லாம் பார்க்கணும். அப்ப தேவர்கள்லாம் என்ன நடக்க போகுதோ என்று அச்சம் கொண்டு அவங்க பிரம்மதேவர்கிட்ட முறையிடணும். ஏன்னா பிரம்மதேவர் தான் தேவதேவர். பிரம்மதேவர் தேவதேவன்னா சிவபெருமான் மகாதேவர். கிருஷ்ணர் ஆதி தேவன், தேவாதி தேவன். அப்ப முதல்ல தேவர்கள்லாம் தங்களுடைய முதன்மையான தேவரான பிரம்மதேவர்கிட்ட போய் முறையிடுறாங்க. இது என்ன காரணம், எதனால இப்படி நடக்குது, என்ன விளைவு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக இந்த தேவர்கள்லாம் பிரம்மாட்ட போய் பேசுறாங்க. முதல்ல பிரம்மாவுடைய தெய்வீகமான சிறப்புகளை இவங்க புகழ்ந்து பாராட்டுறாங்க. பிரம்மாட்ட போய் அவர்கிட்ட இதற்கான காரணத்தை என்ன என்று கேட்பதற்கு முன்பாக பிரம்மதேவருடைய தெய்வீகமான குணங்களை இவங்க புகழ்ந்து பாராட்டுறாங்க. இதுதான் ஒரு வேத கலாச்சாரம். வேத கலாச்சாரம் அல்லது வேத நாகரீகம் அல்லது ஒரு வைஷ்ணவ நாகரிகம் என்னன்னு சொன்னா, ஒரு எட்டிகேட் என்னன்னு சொன்னா, முதல்ல நம்ம ஒரு திட்டம் ஏதாவது உதவி கேட்கறதுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்களுடைய தெய்வீகமான குணங்களை பாராட்ட வேண்டும். நம்ம யார்கிட்ட ஏதாவது உதவி கேட்க போறோம்னு சொன்னா அந்த உதவியை பெறுவதற்கு முன்பாக அவங்களை நலம் விசாரிக்க வேண்டும். அவரது தெய்வீகமான குணங்களை எடுத்து பாராட்ட வேண்டும். அவரது செயல்களை உயர்ந்து பாராட்ட வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பர்பஸ்க்காக என்ன தேவைக்காக போயிருக்கோம் அதை பத்தி கேட்கணும். எடுத்த உடனே போய் நம்ம தேவைகளுக்காக போகக்கூடாது. முதல்ல அந்த நபருடைய தெய்வீகமான குணங்களை பாராட்டணும். அப்ப இங்க இந்திராதி தேவர்கள் பிரம்மாட்ட தன்னுடைய பிரச்சனையை சொல்ல வர்றதுக்கு முன்னாடி பிரம்மதேவர்கள் தங்களது பிரச்சனையை பிரம்மதேவர் தன்னுடைய பிரச்சனையை சொல்ல வர்றதுக்கு முன்னாடி பிரம்மதேவர்கிட்ட அவங்க தன்னுடைய பிரச்சனையை சொல்ல வர்றதுக்கு முன்னாடி அவங்க பிரம்மாவுடைய தெய்வீகமான குணங்களை புகழ்ந்து பாராட்டுறாங்க. 5ஆம் ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க? நமோ விஞ்ஞான வீர்யாய மாய ஏதம் உபேஷுஷே கிரகீத குணபேதாய நமஸ்தே அவ்யக்தயோனயே. ஓ ஆற்றலுக்கும் அறிவியலுக்கும் மூலாதாரமான விளங்குபவரே, உங்களுக்கு எங்களது அனைத்து வந்தனைகளையும் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். முழு முதல் கடவுளிடமிருந்து வேறுபடுத்தப்பட்ட ரஜோகுணத்தினை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். பௌதிக சக்தியான மாயின் உதவியினால் அவ்யக்த மூலத்தினின்று நீங்கள் பிறந்தீர்கள். அனைத்து வந்தனங்களும் உங்களுக்கு குறித்தாக்குகிறோம். இங்க பிரம்மாவுடைய பிறப்பை பற்றியும் அவரது மகிமையை பற்றியும் இங்க தேவர்கள் சொல்றாங்க. பிரம்மதேவர் பகவான் நேரடியா தோன்றியவர். அதனால அவருக்கு ஸ்வயம்பு அல்லது ஆத்மபு, பிரம்மாவுக்கு ஒரு பேர் உண்டு. பிரம்மாவுடைய பேர் என்ன? ஹிரண்ய கர்ப்பன். ஹிரண்ய கர்ப்பன் ஒரு பேர் உண்டு, ஸ்வயம்பு என்ற பெயர் உண்டு, ஆத்மபு என்ற பெயர். ஸ்வயமாக பகவான் தோன்றியவர். இதனால பிரம்மாவிட்டிருந்து சுயமா பகவான் பிரம்மதேவர் சுயமா தோன்றினதுனால
பிரம்மா பிரம்மாவுக்கு தாயும் தந்தையும் அவர்தான். சரி, இப்ப பகவான் என்ன பண்ணாரு? பகவான் இருந்து பிரம்மா தோன்றியவுடன் அவருக்கு வேத ஞானத்தை போட்டுகிறார். தேனே பிரம்ம ஹிருதயாதிகவையே முக்கியந்தி அசூரியக. பிரம்மாவின் இதயத்தில் இருந்து கொண்டே ஒரு வேத ஞானத்தை பகவான் போட்டுகிறார். அதனால பகவானிடமிருந்து நேரடியாக வேத ஞானத்தை பெற்றுக் கொண்டதுனால பகவானிடமிருந்து முதலாக பகவான் விஷ்ணுவிடமிருந்து முதலாக தோன்றியதுனால பிரம்மதேவர் தான் இந்த பிரபஞ்சத்தின் முதல் ஜீவராசி. இந்த பிரபஞ்சம் படைக்கப்படும் முன்னாடியே, பிரபஞ்சங்கள் படைக்கிறதுக்கு முன்னாடியே பகவான் தோன்றிய முதல் ஜீவராசி பிரம்மதேவர். அதுக்கப்புறம் பாக்குறாங்க எண்ணற்ற அண்டங்கள் இருக்கு. அந்த ஒரு அண்டத்துக்குள்ளேயும் பகவான் நுழையிறாரு. அந்த ஒரு அண்டத்திலையும் ஒரு பிரம்மா இருக்கு. பகவான் மகாவிஷ்ணுடைய உடல்ல இருந்து எண்ணற்ற அண்ட சராசரங்கள். எக்கார்ணவா ஜலே வஜ்னிஸ்மயோக நித்ரம் அனந்த ஜெகதண்ட சரோமகுவா ஆதார சக்தி மவலம் பரம் ஸ்வமூர்த்திம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. மகாவிஷ்ணுடைய ரோம கூபத்திலிருந்து எண்ணற்ற அண்டங்கள் வருது. அந்த ஓரொரு அண்டத்துக்குள்ளேயும் பகவான் நுழையிறாரு. கார்கோஷா விஷ்ணுவா. அண்டாந்தரஸ்து பரமானுச்சயாந்தரஸ்தம் எஸ்ஐ கணிஸ்வசித கால மதாவலம்பிய. அந்த ஓரொரு அண்டத்துக்குள்ளேயும் நுழைஞ்சு அந்த அண்டத்துல இருக்கிற கர்ப்பக்கடல்ல ஒரு பள்ளி கொண்டு இருக்காரு கார்கோஷாய் விஷ்ணு. அந்த கார்கோஷாய் விஷ்ணுடைய நாவிலிருந்து வரக்கூடிய தாமரை தண்டுல 14 லோகம் இருக்கு. அது டாப் மோஸ்ட் பிளானட் வந்து பிரம்மலோகம். அப்ப பிரம்மா வந்து பகவான் தோன்றியதுனால பிரம்மாவுக்கு பகவான் வந்து இரண்டாம் படைப்பு, ஃபர்ஸ்ட் கிரியேஷன், முதல் படைப்பு சர்கா அழைக்கப்படும். சர்கா முதல் படைப்பு. அந்த முதல் படைப்பை வந்து பகவான் செய்து விடுகிறார். எண்ணற்ற அண்ட சராசரங்கள், 24 மூலக்கூறுகள் அனைத்தும் பகவான் தோன்றுது. பிரம்மாவும் பகவான் தான் தோன்றினார். தென் செகண்டரி கிரியேஷன், இரண்டாம் படைப்பு பிரம்மா செய்யறது உயிர்வாழிகளை படைக்கிறது. அப்ப அந்த உயிர்வாழிகளை படைக்கிறதுக்கான நாலேஜ் வந்து கிருஷ்ணா பிரம்மா கொடுக்கிறார். உயிர்வாழிகளை படைக்கிறதுக்கான நாலேஜ் வந்து கிருஷ்ணா பிரம்மா கொடுக்கிறார். அதனாலதான் ஆற்றலிலும் அறிவியலும் மூலாதாரம், அனைத்து விதமான ஆற்றலுக்கும் அறிவியலுக்கும் மூலாதாரமா விளங்குபவர் பிரம்மா. என்னென்ன எனர்ஜி இருக்கோ, என்னென்ன ஆற்றல்கள் இருக்கோ அதுக்கும் சோர்ஸ், அதுக்கு மூலாதாரமாகும். விஞ்ஞானம், சயின்ஸ், இங்க காணக்கூடிய என்னென்ன சயின்ஸ் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, இந்த பிரபஞ்சங்கள் எப்படி இயங்குது, அதுக்கும் வந்து காரணமா பிரம்மா இருக்கார். இந்த பிரம்மாவுக்கும் காரணமா பகவான் இருக்கார். அதனால இங்க தேவர்கள் சொல்றாங்க, முள்ளும் முதற் கடவுளிடமிருந்து வேறுபட்ட ரஜோகுணத்தினை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரம்மாவுடைய சிறப்புகளை பத்தி பார்த்தோம். பிரம்மாவுக்கு வந்து ஒரு 7 சிறப்பு இருக்கு. பிரம்மாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவருக்கு 7 சிறப்புகள் இருக்கு. அவரு வந்து ஸ்வயம்பு, பகவானுக்கு நேரடியா தோன்றியவர். இந்த பிரபஞ்சத்துடைய முதல் உயிர்வாழி. 3வது, அவர் வந்து பகவானுடைய குண அவதாரம். 4வது, பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவர். 5வது வந்து அவருக்கு சம்பிரதாயத்துடைய பிரதான ஆச்சாரியர். பிரம்மா மாத்வ கௌடிய விஷ்ணு சம்பிரதாயத்துடைய பிரதான ஆச்சாரியர். 6வது சிருஷ்டிகர்த்தா. 7வது வந்து அவர் 12 மகாஜனங்கள் ஒன்று. ஒரு 7-8 சிறப்பம்சம் நிறைந்தவர் தான் பிரம்மதேவர். பிரம்மதேவருடைய சிறப்பம்சங்கள் ஒரு 7-8 பார்க்கலாம். ஒன்று, அவர் பகவான் நேரடியா தோன்றியவர். பகவான் இருந்தே நேரடியா தோன்றியவர் ஸ்வயம்பு அல்லது ஆத்மபு, இரண்யகர்ப்பர். 2வது, பகவானுடைய குணாவதாரம். 3, பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவர். 4வது, 12 மகாஜனங்கள் ஒருவர். 5வது, பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் பிரதான ஆச்சாரியர். 6வது, இன்னும் 2 சொன்னேன். 6வது, அவர் படைப்பு சிருஷ்டிகர்த்தா. படைக்கிறதுக்கு வந்து படைக்கும் சக்தி பிரம்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 7வது, அவரு பகவான் நேரடியா தோன்றியவர். தேவர்களே முதன்மையார், தேவதேவ். இந்த மாதிரி ஒரு 7 சிறப்புகள் பிரம்மாவுக்கு. அதுல இங்க ஒரு சிறப்பு என்னது, அவர் வந்து ரஜோ குணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பகவானே குணவதான். பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர் முறையாக 3 குணங்களுக்கு அதிபராக, தத்துவ குணத்துக்கு அதிபராக மகாவிஷ்ணு, ரஜோ குணத்துக்கு அதிபராக பிரம்மதேவரும், தமோ குணத்துக்கு அதிபராக சிவபெருமானும் இருக்கிறார். அப்புறம் பகவானுடைய புறசக்தியான மாயின் உதவியினால் அவ்யக்த மூலத்தினின்று நீங்கள் தோன்றினீர்கள். பகவானுடைய புறசக்தியான மாயாசக்தியின் உதவியினால் அவ்யக்த மூலம்,
வியக்தா அவ்யக்தா. இந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா, வியக்தான உருவம் உள்ளது, அவ்யக்தன உருவமற்றது. அனைத்து வந்தனைகளும் உங்களுக்கு குறித்தாக்குகிறோம் அவ்யக்த மூலத்திலிருந்து. அப்போ பிரம்மவும் ஜீவ தத்துவம் தான். பிரம்மாவும் நம்மள மாதிரி ஒரு உடம்பு எடுத்துக்கிறார். அவர் பகவான் இருந்து தோன்றினாலும் அவர் வந்து பகவான் இருந்து தோன்றக்கூடிய தத்துவங்கள் எப்படி சொல்லனா, விஷ்ணு தத்துவம், ஜீவ தத்துவம். நம்ம எல்லாம் வந்து ஜீவ தத்துவம், இன்க்ளூடிங் பிரம்மா. பிரம்மா உட்பட நம்ம எல்லாம் ஜீவ தத்துவம். ராமாதி மூர்த்திசுக்கெல்லாம் நீங்க மேல திஷ்டன், அவங்க எல்லாம் வந்து ராமர், நரசிங்கர், வராகர், இவங்கெல்லாம் விஷ்ணு தத்துவம். அம்ச விபின் அம்சம். அம்சம் அப்படின்னா பகவானுடைய அம்சம். விபின் அம்சம்னு பிரிக்கப்பட்ட அம்சம், பின்ன பகுதி. விபின் அம்சம், பகவானுக்கு பிரிந்த அம்சம். ராமர், நரசிங்கர், வராகலாம் பகவானுடைய அம்சம், அவதாரங்கள், அவதாரத்துடைய அவதாரங்கள். அப்ப பிரம்மா வந்து பகவான் இருந்து பிரிந்த விபின் அம்சம், ஜீவ தத்துவம். அதனால தேவர்கள் வந்து இங்க தெளிவா சொல்றாங்க, பிரம்மதேவருக்கு எப்படி இவ்வளவு ஆற்றல்னு சொன்னா, அவர் பகவானுடைய அனுகிரகத்தினால, பகவானுடைய ஆசீர்வாதம் பெற்றதுனால அவர் இவ்வளவு சிறப்புகள் பெற்றிருக்கிறார். அடுத்து என்ன சொல்றாங்க, 6வது பதம். ஏத்வானன்யேன பாவேன பாவயந்தி ஆத்ம பாவனம் ஆத்மனி புரோதபுவனம் பரம் சத் அசத் ஆத்மகம். ஓ தேவரே, அனைத்து உலகங்களும் உங்களிடம் இருக்கின்றன. அவ்வுலகங்களில் வாழும் அனைத்து உயிர்வாளிகளும் உங்களிடமிருந்தே தோன்றின. ஆகையினால் இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்துக்கு நீங்களே காரணமாகின்றீர்கள். யார் ஒருவர் எந்தவித மாற்றமும் இன்றி உங்களை தொடர்ந்து தியானிக்கின்றாரோ அவர் பக்தி தொண்டினை எய்துகிறார். இங்க அனதர் பிரம்மாவுடைய சிறப்பு என்னன்னா, பிரம்மா வந்து இந்த சம்பிரதாயத்துடைய பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய பிரதான ஆச்சாரியர் இருக்கிறதுனால, அவர் சிறந்த பக்தரா இருக்கிறதுனால, பகவான் அவருக்கு என்னென்ன சக்தி கொடுத்திருக்க, எல்லா உயிர்வாளிகளையும் படைக்கிற சக்தி கொடுத்திருக்க. இந்த பிரபஞ்சத்தையே இந்த பிரபஞ்சமே அவருக்குள்ள இருக்கு, அவர்கிட்ட இருக்கு. இந்த பிரபஞ்சத்துக்கு தோற்றத்துக்கு காரணமா இருக்கிற சக்தியும் கொடுத்திருக்க. அதனால இந்த பிரம்மதேவர் பகவானுக்கு மிக பிரியமான பக்தரா இருக்கிறதுனால, பகவானை எப்பொழுதும் தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால, அவருடைய கையில ஜபமாலை வச்சுட்டு எப்பவுமே பிரம்மதேவர் சாண்டிங் பண்ணிட்டு இருக்கு. நீங்க பிரம்மாவுடைய கையில பாத்தீங்கன்னா ஜபமாலை இருக்கு. நம்ம எல்லாம் ஜபமாலை வச்சிருக்கோம் இல்லையா? பிரம்மாவுடைய கையில ஜபமாலை இருக்கு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இந்த மகாமந்திரத்தை பிரம்மதேவரும் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார். 24 hours, 24 மணி நேரம் பகவானுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறார் பிரம்மதேவர். அதனால பிரம்மதேவர் ஒரு தூய பக்தரா இருக்கிறதுனால, யார் ஒருவர் எந்தவித மாற்றமின்றி உங்களை தொடர்ந்து தியானிக்கின்றாரோ அவர் பக்தி தொண்டினை எழுதுகிறார். பிரம்மாவுடைய அடிச்சுவட்டை பின்பற்றவங்க, பிரம்மாவை தியானிக்கிறவங்களும் பகவானுடைய பக்தராகும். மகாஜனோ ஏனகத சபந்தாகா, தர்மச தத்துவம் நிகிதோ முகாயா மகாஜனோ ஏனகத சபந்தாகா. சோ பிரம்மதேவர் பகவானுடைய தூய பக்தரா இருக்கிறதுனால பிரம்மதேவரை தியானம் பண்றவங்களும் பகவானுடைய பக்தராகும். ஏன்னா இந்த 3 விஷயங்களை பிரிக்கவே முடியாது. இந்த 3 விஷயங்களை பிரிக்க முடியாது. பகவான், பக்தர், பக்தி தொண்டு. பகவானை பத்தி பேசும்போது பக்தர்களை பத்தி பேசாம இருக்க முடியாது. பக்தர்களை பத்தி பேசும்போது பகவானையும் பக்தி தொண்டை பத்தி பேசாம இருக்க முடியாது. பக்தி தொண்டை பத்தி பேசும்போது பகவானையும் பக்தரையும் சொல்லாம இருக்க முடியாது. இது ஒன்று பின்னி பிணைந்து இருக்கு. இதை செப்பரேட் பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அடுத்தது இங்க தேவர்கள் என்ன சொல்றாங்க, தேஷாம் சுபக்க யோகானாம் சிதஸ்வாசேந்திரியாத்மனாம் லப்தயுஷ்மத் பிரசாதானாம் நகுதஸ்சித் பராபவஹ. சுவாச பயிற்சி முறையினால் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துபவர்களுக்கு இந்த உலகில் தோல்வி என்பதே கிடையாது. அவர்கள் சுய பக்குவமுடைய ஞானிகள் ஆகின்றனர். யோகத்தின் நிறைவினாலேயே அவர்கள் உங்களது கருணையை அடைகின்றனர். அப்ப எங்க சொல்லப்பட்டிருக்கிறது அஷ்டாங்க யோகம். அஷ்டாங்க யோகத்துல ஒரு பகுதி வந்து பிராணாயாமம். பிராணாயாம பயிற்சி பண்றதுனால ஒருத்தர் வந்து நீண்ட ஆயுள் வாழ முடியும். 8 விதமான யோகம். அஷ்டாங்க யோகத்துல 8 ஸ்டேஜ், 8 நிலை. அஷ்டாங்க யோகத்துல 8 நிலை: யம, நியம, பிரத்யாகார, பிராணாயாம, ஆசனா, தாரணா, தியான, சமாதி. 8 ஸ்டேஜ், 8 நிலை. அப்போ இந்த அஷ்டாங்க யோக முறையை பயிற்சி பண்றவங்க
மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி ஃபர்ஸ்ட் பிராணாயமா பண்ணணும். அது பிராணாயமா பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? யமா நியமா. என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எவ்வளவு சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடக்கூடாது, எவ்வளவு நேரம் தூங்கணும், எவ்வளவு நேரம் தூங்கக்கூடாது, எவ்வளவு நேரம் உழைக்கணும், எவ்வளவு நேரம் உழைக்க கூடாது, எல்லாமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சட்ட திட்டங்கள். அந்த சட்ட திட்டங்களை பின்பற்றி அந்த உணவு, உறக்கம் இதெல்லாம் மிதமா பண்ணும் போது அவர் யோகி ஆவார். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிராணாயாமம் பண்ணி ஆசனெல்லாம் பண்ணி அவருக்கு அப்புறம் தியானத்துக்கு போறாரு. அப்படி சுவாச பயிற்சியின் முறையினால் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துபவர்களுக்கு இந்த உலகில் தோல்வி என்பதே கிடையாது. இன்னைக்கு யோகாசனம் பேர்ல ஏதோ ஜிம்னாஸ்டிக் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மக்கள் யோகாசனங்கிற பேர்ல ஏதோ எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, குதிக்கிறது, ஓடுறது, சாடுறது. ஆனா யோகாசனம் சொன்னா முதல்ல நாக்கு கட்டுப்படுத்தணும். யோக இந்திரிய சம்ஜமா. யோகம் என்றால் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தணும். நாக்கு கட்டுப்படுத்தாம ஒருத்தர் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த முடியாது. விதவிதமான உணவுகளை சாப்பிடுறது, விதவிதமான பௌதிக இன்பங்களை அனுபவிக்க நினைக்கிறவர் யோகியாக முடியாது. பௌதிக இன்பங்களை அனுபவிக்க நினைக்கிறவர், விதவிதமான உணவுகளை சாப்பிடணும்னு நினைக்கிறவர் போகி. இட்ஸ் நாட் யோகி, போகி. போகி யோகின்னு சொன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்துறவர். அவர்கள் பக்குவமுடைய, அவர்கள் சுய பக்குவமுடைய ஞானி ஆகின்றனர். யோகத்தின் நிறைவு நிலையினாலேயே அவர்கள் கருணை அடைகின்றனர். அப்ப இங்க அஷ்டாயோகம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அஷ்டாங்க யோகம் ரொம்ப கடினமானது. இங்க பிரபா பொருளுரை என்ன சொல்லியிருக்கா? யோகத்தின் உண்மையான நோக்கம் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவதே ஆகும். யார் ஒருவர் இவ்வாறு கட்டுப்படுத்துகின்றாரோ அவர் பக்குவமுடைய யோகி ஆவார். மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்திய யோகி பகவானின் அருள் பெற்றவர் ஆதலினால் அவருக்கு அச்சம் என்பது இல்லை என்று இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பரமபுருஷன் பகவானின் கருணையும் ஆசைகளையும் பெறாத வரையில் ஒருவரால் தனது மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த முடியாது என்று கூறலாம். இது கிருஷ்ண உணர்வில் ஒருவன் முழுவதும் இது கிருஷ்ண உணர்வில் ஒருவன் முழுவதும் ஈடுபடும் பொழுதே உண்மையில் சாத்தியமாகிறது. மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த ரொம்ப கஷ்டம். அது அஷ்டாங்க யோகத்துல ஆர்டிபிஷியலா செயற்கையான முறையில கட்டுப்படுத்த முடியும். ஆனா பக்தி யோகத்துல ஏன் ஈஸின்னு சொன்னா, ஏன் பக்தி யோகத்துல மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துற சுலபம்னு சொன்னா, அது புலன்களை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தும். பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே. நாம ஜபம் செய்யறதுனால, பகவானுக்கு பக்தருக்கு சேவை பண்றதுனால மனம் புலன்கள் எல்லாம் இயல்பாவே கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுறதுனால அது படிப்படியா கண்ட்ரோல் ஆகும். அது கிருஷ்ணனுடைய சேவையில இயல்பா ஈடுபடுத்தும். அது ஈடுபடுத்தாத வரைக்கும் சாத்தியம் இல்லைன்னு சொல்ற. அதனால மனதையும் புலன்களையும் கட்டுப்படுறதுக்கு எளிமையான வழிமுறை ஜபயோகா, பக்தி யோகா. யஸ்யவாசா பிரஜா சர்வா காவஸ்தத்யேவ யந்திரிதா ஹரந்தி பலிமா ஆயஸ்தாஸ் தஸ்மை முக்கியாயதே நமஹ. பிரபஞ்சத்தில் வாழும் அனைத்து உயிர்களும் காளை மாடு எவ்வாறு மூக்கணாங்கயிற்றினால் மூலம் வழிநடத்தப்படுவது போல வேத மந்திரங்களில் கட்டளையினால் வழிநடத்தப்படுகின்றன. வேதங்களின் விதிகளை யாராலும் மீற முடியாது. வேதங்களை அளித்தவரும் எல்லோருக்கும் தலைவருமாக விளங்கும் உங்களுக்கு எங்களது மரியாதை கலந்த நமஸ்காரங்களை அர்ப்பணிக்கின்றோம். இங்க அடுத்து என்ன ஒரு ஓமை கொடுக்குறாங்க. தேவர்கள்லாம் பிரம்மாட்டு ஒரு ஓமை தராங்க. காளை மாடை என்ன பண்ணுவாங்களாம், காளை மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போடுவாங்க. ஏன்னா காளை மாடை கட்டுப்படுத்த முடியாது. காளை மாடு சீறி பாயும். இப்ப நம்ம கோசாலையில் கூட 2 காளை மாடு. இந்த 2 காளை மாடுக்கு நீங்க மூக்கணாங்கயிறு போடல கட்டுப்படுத்தணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கோசாலையில கோமாதாவுக்கு நம்ம மூக்கணாங்கயிறு போடல. அதாவது கோமாதா இருக்காங்களா, ஃபீமேல் கவுக்கு என்ன சொல்லுவாங்க, காளை மாடு, இன்னொன்று பசுமாடு. நம்ம மாடுன்னு சொல்றது ஏன்னா அது மாடு இல்லை, அது கோமாதா, நமக்கு அம்மா உண்டு. காளை அப்பா, எருது தந்தை, பசு தாய். தந்தையோட வேலை என்னது? தந்தை நமக்காக உழைக்கிறது. தாயினுடைய வேலை என்னது? தாய் நமக்காக பால் கொடுக்குறா, உணவு கொடுக்குறா. யார் நமக்கு உணவு ஊட்டுறாங்களோ அவங்க தாய், யார் நமக்காக உழைக்கிறாங்களோ தந்தை. அப்போ எருது நிலத்தை உழுது பயிராக்குது, அது நமக்கு தந்தையா இருக்கு. பசு நமக்கு பால் கொடுக்குது, நமக்கு தாயா இருக்கு. அதாவது கோமாதான்னு சொல்றோம். கோமாதா, தேனு. கோமாதாக்கு இன்னொரு பேர் தேனு. 7 அம்மா இருக்காங்க. 7 அம்மால ஒண்ணு கோமாதா.
நம்ம எல்லாருக்கும் 7 அம்மா இருக்காங்க. ஆதோ மாதா, குரு பத்னி, ராஜபத்னி, தேனு, தாத்ரி, பிருத்திவி, பிராமணி. கோமாதா. இந்த கோமாதால பசுமாடு இருக்கு இல்லையா, அந்த பசுமாடுக்கு மூக்கணாங்கயிறு தேவையில்லை. ஆனா நம்ம தேவையில்லைன்னு சொல்றோம். ஆனா இங்க இருக்கிற பசுமாடுகளை பிடிக்க முடியாது. அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா, ஆங்கிலேயர்களுடைய மேற்கத்திய நாட்டுக்காரங்களுடைய வேலை என்னாச்சு, இந்த இந்தியாவில வந்து அவங்க ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க இந்தியா வந்து நம்ம அடிமைப்படுத்தணும்னு சொன்னா ரொம்ப புத்திசாலித்தனமா அவங்க வந்து யுத்தம் பண்ணாம நம்மளை அடிமைப்படுத்தினாங்க. இப்ப முகலாயர் என்ன பண்ணாங்க, 800 வருஷத்துக்கு முன்னாடி, ஏறக்குறைய ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி முகலாயர்கள் இந்தியா மேல படையெடுத்து வந்தாங்க. இந்த கஜினி முகமது, கோரி முகமது இவங்கெல்லாம் படையெடுத்து வந்து இங்க இருக்கு செல்வங்களை கொள்ளையடிச்சுட்டு போனாங்க. ஆனா பிரிட்டிஷ்காரங்க அப்படி பண்ணல. பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த முகலாயர்கள் மாதிரி நம்மளை படையெடுத்து வந்து அடிமையாக்கல. இவங்க பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப புத்திசாலித்தனமா இங்க வந்து பார்த்துட்டு, இந்த இந்தியர்களை நம்ம அடிமைப்படுத்தினா எப்படி அடிமைப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு நம்ம கலாச்சாரத்தை புகுத்தணும். முதல்ல இவங்க இந்த இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க, ஆக்சுவலி இந்தியான்னு பேரே கிடையாது. இந்தியாங்கிற பேர் கூட பிரிட்டிஷ்காரர் கொடுத்ததுதான். அப்போ வந்து பாரத வருஷம். பாரத வருஷங்கிறது வந்து இந்தியா மட்டும் இல்ல, என்டையர் எர்த்லாண்ட், இந்த பூகோளம் முழுவதுக்குமே பாரத வருஷம் பேர். ஏன்னா பரதன் என்ற ஒரு மன்னர் ஆண்டதுனால பாரத வருஷம். அது காலப்போக்கில் இந்தியா வந்து பாரதம் ஆயிடுச்சு. அது பாரதம் சொல்ல மாட்டேன்னா இந்தியா இந்தியா சொல்லிட்டு, இந்த பாரத வருஷம், இந்த பாரத பூமியில மேற்கத்திய நாட்டுக்காரங்க வந்து பாக்குறாங்க, இந்த பாரத பூமி ரொம்ப கலாச்சாரம் உள்ள இடமா இருக்கு. ரொம்ப ஆச்சார அனுஷ்டானங்கள் ரொம்ப நல்லா பின்பற்றுறாங்க, கலாச்சாரம் உள்ளவங்களா இருக்காங்க, எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க, ரொம்ப சிஸ்டம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு, ரொம்ப நேர்த்தியான ஒரு சிஸ்டம், வர்ணாசிரம சிஸ்டம். பிராமணர்கள்லாம் வேத மந்திரம் ஓதி மன்னர்களை வழி நடத்துறாங்க தங்களுடைய நாலேஜ் மூலமா. பிராமணர் வந்து சாஸ்திரம் படிச்சு இந்த சாஸ்திர அறிவு மூலமா மன்னர்களை வழி நடத்துறாங்க. மன்னர் வந்து ரொம்ப நேர்மையானவரா இருக்காரு, பிரஜைகளை தன் குழந்தைகள் போல பாத்துக்கிறார். வியாபாரிகள் வந்து தானியங்களும் காய்கறி பழங்களும் உற்பத்தி பண்றாங்க. சூதரர்கள் வந்து தொழிலாளர் பிரிவினர். இந்த மாதிரி எல்லாருமே ஒற்றுமையா இருந்து நல்ல ஒரு சொசைட்டி ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. அவங்க நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடுறாங்க, ஆரோக்கியமான பால் குடிக்கிறாங்க. எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அது அவங்களுக்கு பிடிக்கல. என்ன பண்ணணும், இதுல ஏதாவது குளறுபடி செஞ்சாலே நம்ம கண்ட்ரோலுக்கு வருவாங்க, நம்ம கண்ட்ரோல் எடுத்து நம்மளோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல அவங்களுடைய கல்வி திட்டத்தை இங்க கொடுத்தாங்க. மேற்கத்திய ஒரு கலாச்சார கல்வி திட்டம். அந்த கல்வி திட்டம், அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய ஆடை, அவங்க பேசுறது. இன்னைக்கு என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, அந்த 2000 வருஷம் 250 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தாக்கம் இன்னைக்கும் இருக்கு. அவன் சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டான். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆனா சுதந்திரம் வாங்கி நம்ம அடிமையா இருக்கும். எப்படி சுதந்திரம் வாங்கி அடிமையா இருக்கும்? மேற்கத்திய நாட்டு உடைக்கு அடிமையா இருக்கும், மேற்கத்திய நாட்டு கல்விக்கு அடிமையா இருக்கும், மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு அடிமையா இருக்கும், மேற்கத்திய உணவுகளுக்கு அடிமையா இருக்கும். இப்ப நம்ம என்னெல்லாம் இழந்துட்டோம்? நம்முடைய வேத கலாச்சாரத்தை இழந்துட்டோம், நம்முடைய வேத கல்வி இழந்துட்டோம், நம்முடைய பாரம்பரிய உணவு, நம் பாரம்பரிய உடையெல்லாம் இழந்துட்டோம். இன்னைக்கு அங்கங்க ஒட்டிக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான் கொஞ்சம். அப்ப எந்த அளவுக்கு அவனுடைய தாக்கம் இருக்கு. அதனால இந்த சமுதாயம் வந்து பயங்கரமா தாக்கப்பட்டது எப்படின்னா, இந்த கலாச்சார தாக்கத்தை ஏற்படுத்தின. இன்னைக்கும் மேற்கத்திய கலாச்சாரம் தான். இன்னைக்கு ஒரு இளைஞர்களுக்கு எல்லாம் வந்து மேற்கத்திய கலாச்சாரத்துல அவ்வளவு மோகம். அவன் பேண்ட் கிழிச்சு விட்டு போனா இவனும் பேண்ட் கிழிச்சு விட்டுக்கலாம். அவன் தலையில கலர் கலரா பெயிண்ட் அடிச்சா இவனும் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி அவங்க என்னென்ன செய்யறாங்களோ, மேற்கத்திய நாட்டுக்காரங்க என்னென்ன பண்றாங்களோ அப்படியே ஈயடிச்சாங்க, காப்பி பேஸ்ட் அப்படியே நகல் பண்றது. மேற்கத்திய நாட்டுக்காரர் பண்றது பூரா நகல் பண்றது. எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருந்தோம் நம்ம? காளமாடை பத்தி பேச, பசுமாடு இருக்கு இல்லையா, அந்த ஒரிஜினல் நாட்டு பசுமாடு, நம்முடைய 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 ஒரிஜினல் நாட்டு மாடு, நம்ம பூமியை சேர்ந்த நாட்டு மாடு, அது வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், நல்லா பார்த்தா அப்படி புஷ்டியா இருக்கும். அவருடைய பால் வந்து அவ்வளவு எனர்ஜி சக்தியா இருக்கும். இவன் என்ன பண்ணா, அந்த மரபை மாத்திட்டான். இந்த மரபை மாத்திட்டு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு இந்தியால கிராமப்புறங்கள்ல போனா கூட நாட்டு மாடு கிடையாது, ஜெர்சி மாடு தான். ஏன்னா இவன் என்ன பண்றான்னா, இந்த ஜெர்சி மாடுக்கு வந்து பால் அதிகமா கொடுக்கும், நாட்டு மாடு வந்து பால் கொஞ்சம் தான் கொடுக்கும். நாட்டு மாடு வந்து நம்ம கோசாலையில ஒரு கோமாதா வந்து ஒரு 1.5 லிட்டர் 2 லிட்டர் பால் கொடுக்குதுன்னா, அந்த ஜெர்சி மாடு வந்து ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் பால். அப்ப விவசாயி என்ன பாக்குறாரு, எனக்கு முதல் தான் அதிகமா வேணும், எனக்கு லாபம் வேணும், ஆரோக்கியம் வேண்டாம், லாபம் வேணும்.
அப்ப எந்த மாதிரி மக்களுடைய ஆசையை தூண்டுறாங்க. நீங்க வந்து ஒருத்தர் ஏமாத்தணும்னா முதல்ல அவங்க ஆசையை தூண்டணும். அவங்க ஆசையை தூண்டினா ஏமாத்தணும். ஒருத்தரை ஏமாத்தணும்னா என்ன பண்ணணும்? அவங்க ஆசையை தூண்டி விடணும். பேங்க்ல என்ன பண்ணுவாங்க? நீங்க வந்து நான் லோன் கொடுக்கறது வாங்கிக்கங்க. அப்புறம் கார் ஷோரூம்னு சொல்லுவாங்க. கார் ஷோரூம்ல வெறும் 5000 ரூபாய் கொடுத்தா போதும், நீங்க கார் ஓட்டிட்டு போயிடலாம். அது எப்படி தருவோம் 5000 ரூபாய்க்கு? அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ லோன் போடு, பேங்க்ல லோன் போடு. லோன் போட்டா உனக்கு 5000 ரூபாய் கொடுத்தாலும் நீ கார் பைக் வாங்கிட்டு போயிடலாம். ஆனா மாசம் மாசம் நான் தான் லோன் கட்டணும். அது இன்ட்ரெஸ்டோட கட்டணும். அந்த இன்ட்ரெஸ்டை கனெக்ட் பண்ணா நான் வாங்கின பொருளுடைய விலை மதிப்பும் அந்த வட்டி கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது? கிட்டத்தட்ட ஒரு 30-40% கூடுதலா விலை கொடுத்துட்டாங்க. அது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ஓ, 5000 ரூபாய் கொடுத்தா எனக்கு கார் கொடுத்துருவாங்களா? மாசம் மாசம் பணம் கட்டினா போதுமா? அட, இன்ட்ரெஸ்டும் நீ தான் கட்டுற, வட்டி நீ தான் கட்டுற. இப்போ நம்ம ஒரு 2 வீலர் வாங்க கோயிலுக்கு, ஒரு பேட்டரி வண்டி. இந்த பேட்டரி வண்டியோட விலை வந்து 1,00,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 1,00,000 நீங்க ரெடி கேஷ் கொடுத்தீங்கன்னா 1,00,000. இதே நீங்க வந்து லோன் போட்டு கொடுத்தீங்கன்னா, இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்தீங்கன்னா ஒரு 1,50,000 போடும். அந்த 50,00,000 வட்டி போடுறான். மாசம் மாசம் நீங்க பணம் கட்டும், இஎம்ஐ கட்டும் போது நீங்க வந்து 2,000 3,000 சேர்த்து கட்டு. இந்த மாதிரிதான் மக்களை தூண்டி வருது, மக்களுக்கு ஆசை காமிக்குது. நீங்க வந்து கார் வாங்கிக்கங்க, பைக் வாங்கிக்கங்க, கிரெடிட் கார்டு வாங்கிக்கங்க. கிரெடிட் கார்டு வச்சு நீங்க எல்லாம் ஸ்வைப் பண்ணுங்க. ஆனா பணம் நான் தான் கொடுக்க போறேன். இன்னைக்கு கொடுத்தா என்ன, ஒரு மாசம் கழிச்சு கொடுத்தா என்ன? கிரெடிட் கார்டு அப்படின்னா நீங்க ஒரு மாசம் கழிச்சு பே பண்ணணும். ஆனா அந்த ஒரு மாசம் கழிச்சு நான் தான் பே பண்ணணும். அப்ப மக்களை வந்து தூண்டுறது. இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா பிரபு, முதல்ல வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம நம்ம தெரு முனையில ஒரு அண்ணாச்சி கடை, ஒரு வீட்டு தெரு முனையிலயும் ஒரு அண்ணாச்சி கடை. அந்த வியாபாரி சின்ன ஒரு மளிகை கடை. அந்த மளிகை கடையிலேயே காய்கறியும் இருக்கும், அந்த மளிகை கடையில மளிகை சாமான் இருக்கும். நம்ம கடைக்கு வெளியில இருக்கும். கடைக்கு வெளியில இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு என்ன தேவையோ அதை வாங்குவோம். இன்னைக்கு எனக்கு என்ன தேவை? எனக்கு வந்து ஒரு 100 கிராம் கடுகு, 100 கிராம் சீரகம், 1 லிட்டர் எண்ணெய், இப்படி வாங்குவோம். அப்ப என்னாச்சு? நமக்கு தேவைக்கு போய் வாங்கணும். இன்னைக்கு பெரிய மால் கட்டி விட்டான். இந்த மாலுக்குள்ள நீங்க கொண்டு ஒரு வண்டி கொடுத்துருவான். நீங்க அந்த மாலுக்குள்ள போனா உங்க மைண்ட் என்ன ஆயிருன்னா, அங்க பாக்குறதெல்லாம் வாங்கணும்னு தோணும். ஏன்னா ஒரு பொருள் பல வெரைட்டி வச்சிருப்பான். இதுல குழந்தைகள் கூட வந்துடும். நீங்க வந்து சில ஊர்கள்ல என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு பெரும்பாலும் பெரிய பெரிய நகரங்கள் என்ன நடக்குதுன்னா, ஒரு ஷாப்பிங் போவாங்க, ஃபேமிலியோட போவாங்க. ஷாப்பிங் போகும்போது ஃபேமிலியோட குடும்பத்தோட பர்ச்சேஸ் பண்றதுக்கு எல்லாம் இங்கிலீஷா வருது. ஷாப்பிங் பர்ச்சேஸ், அதாவது பொருள் வாங்குறதுக்கு போறாங்க. குடும்பத்தோட பொருள் வாங்குறதுக்கு ஒரு பெரிய மால்குள்ள போனா, குழந்தைகளுக்குன்னு ஒரு பெரிய செக்ஷன் வச்சிருப்பான். பொம்பளைகளுக்கு மாதாஜிக்கு ஒரு பெரிய செக்ஷன் வச்சிருப்பான். ஆம்பளைக்கு எல்லாருக்கும் எல்லாம் பெரிய ஒரு கடல் மாதிரி இருக்கும். அதான் பாத்திர கடல், அந்த கடல், இந்த கடல் பேர் வச்சிருப்பான். எல்லாம் 3-4 அடுக்கு பில்டிங் மேல பில்டிங் போட்டிருப்பான். ஒரு ஒரு ஃப்ளோர் ஃபுல்லா ட்ரெஸ், ஒரு ஃப்ளோர் ஃபுல்லா ரெடிமேட் ட்ரெஸ், ஒரு ஃப்ளோர் ஃபுல்லா வந்து வீட்டுக்கு தேவை தட்டுமுட்டு சாமான்கள், ஒரு ஃப்ளோர் ஃபுல்லா வந்து மளிகை சாமான்கள். இப்படி மக்கள் அப்படி கவருவான். இந்த மக்கள் என்ன பண்றாங்க? பர்ஸ்ல எல்லாம் பைசா இல்ல, கார்டுல கிரெடிட் கார்டுல எடுத்துட்டு போயிட்டு ஒரு வண்டி, இந்த வண்டியை தள்ளிட்டே போய் அந்த குழந்தை கேட்க, எனக்கு இது வாங்கி கொடு, அது வாங்கி கொடு. அந்த அம்மா சொல்ல, எனக்கு இது எல்லாம் வாங்கி ஒரு ஃபுல் டே பர்ச்சேஸ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா. அவ பாருங்க, தேவையில்லை எல்லாம் கிடையாது. அங்க உள்ள போனா இதை வாங்கிதான் ஆகணுங்கிற கட்டாயம். அந்த மால்குள்ள போயிட்டாலே பலவிதமான பொருட்களை வாங்கிதான் ஆகணும். அப்ப என்ன என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு மனிதனுடைய தேவை வந்து அத்தியாவசிய தேவைன்னு போய் அனாவசியமான தேவைகள் ஆயிடுச்சு. அத்தியாவசியமான தேவைன்னு போய் அனாவசிய தேவை ஆயிடுச்சு. இன்னைக்கு வர வர அந்த சின்ன சின்ன மளிகை கடைகளை பாக்குறது அபூர்வமா இருக்கு. அந்த சின்ன சின்ன சிறு குறு விவசாயிகள், சிறு குறு தொழிலாளர், வியாபாரிகள், சின்ன சின்ன வியாபாரிங்க. வீட்டு பக்கம் ஒரு அண்ணாச்சி மளிகை கடை வச்சிருப்பாரு. நம்ம போவோம், 5-10 ஏதாவது லாபம் கிடைக்கும். ஒரு பருப்பு வாங்கினா நம்ம போய் ஒரு ஒரு பெரிய கடையில வாங்குறது விட அண்ணாச்சி கடையில ஒரு 10 ரூபா அதிகமா இருக்கும். அது 10 ரூபாய்க்கு லாபம் ஆகணும். ஒரு 10 ரூபா லாபம் வச்சுக்கிறேன். இது ஒரு பெரிய கார்பரேட் ஆபீஸ் வந்தோடனே எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா அந்த கார்பரேட் கார பிடிக்கும். அந்த வியாபாரி என்ன பண்றாரு? ஒட்டு மொத்தமா எடுத்துக்க. இந்த மாதிரி நிறைய தாக்கம் வந்து இன்னைக்கு அந்த தாக்கம் இருக்கு. இன்னைக்கு மக்கள் என்ன விரும்புறாங்க? அப்படியே வந்து டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கணும், அப்படியே ஒரு வண்டியை தள்ளிட்டு போகணும், அப்படியே போய் ஹாயா எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும். சோகால்டு ப்ரைடு, பொய் கருவம். சமுதாயத்துல மக்கள் இடத்துல பொய் கருவம் அதிகமாயிட்டே வருது. நான் வந்து ஆடம்பரமா வாழணும்,
என்னுடைய உறவினர்கள் மத்தியில, சொந்தக்கார மத்தியில நான் வந்து ஆடம்பரமா வாழ்ந்து காமிக்கணும். நான் ஒரு செல்வந்தனா அதுக்கு முயற்சி பண்ணணும். எனக்கு வந்து பேர் வரணும், எனக்கு புகழ் வரணும், என்ன எல்லாரும் எனக்கு கௌரவம் வேணும். இதான் பொய்க்கருவம். இந்த பொய்க்கருவத்தினால உந்தப்பட்டவங்க அன்னைக்கு சினிமா பாட்டுல பண்ணாங்க. பழைய சினிமா வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதுல ஒரு பாட்டுல வரும், வாடகை சோபா 20 ரூபாய், விலைக்கு வாங்கினா 30 ரூபாய். வரவு எட்டனா செலவு 10னா, அதிகம் ரெண்டனா கடைசி துண்டனா, வரவுக்கு மேல செலவு, வரவுக்கு மேல செலவு. அப்ப என்ன திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கான், இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், அந்த லோனு போடுங்க, இந்த லோன் போடுங்க, கார் லோனு, ஹவுசிங் லோனு, ஹோம் லோனு, எஜுகேஷன் லோனு, லோன் இல்ல நகை வச்சு அந்த லோனு, வைத்தியம் முடிச்சு போயிடும். சோ இப்படி பிரபுபாதர் என்ன சொல்ற, இந்த மனித வாழ்க்கை வந்து சிம்பிள் லிவிங், எளிமையான வாழ்க்கை. எளிமையான வாழ்க்கை உயர்வான சிந்தனை, சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். ஆனா மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, வாழ்க்கையை ரொம்ப கடினமாக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்களை போய் யோசிச்சுட்டு இருக்கு, இது எப்படி பண்றது, அது எப்படி. வாழ்க்கையே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகி கடினமா எளிமையா வாழ வேண்டிய வாழ்க்கை கடினமாக்கிட்டாங்க. பாருங்க அன்னைக்கு இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம விலகி வந்திருக்கோம்னு. அன்னைக்கு வந்து எல்லாருக்கும் நிலம் இருக்கு, ஒரு குடும்பஸ்தர் நிலம் வச்சிருப்பாரு, அந்த நிலத்துல என்ன வருதோ அதை சாப்பிட்டு சந்தோஷம், அவ்வளவுதான். அந்த நிலத்தை வித்து படிக்க வைக்கணும், அப்புறம் கிராமப்புற வாழ்க்கை நகர்ப்புற வாழ்க்கைக்கு வரணும். இந்த மோகம் எல்லாம் வந்து இந்த மேற்கத்திய கல்வி, மேற்கத்திய கலாச்சாரம், அந்த தாக்கம் வந்து எந்த அளவுக்கு இன்னி வரை இருக்கு. வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறது, வெளிநாட்டுல சம்பாதிக்கிறது, சட்டை அழுக்கா போட்டுக்கிற காலர் அழுக்காக வேலை பார்க்கணும், உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்கணும். யாருக்கேளு நான் சிஎஸ் பண்றேன், பையன் சிஎஸ் பண்றான், பொண்ணு சிஎஸ் பண்றா. என்ன சிஎஸ் பண்ணி என்ன பண்ண, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மொத்தத்துல ஸ்பிரிச்சுவல் சயின்ஸே இல்லாம போச்சு. பௌதிக அறிவு படிச்சு ஆன்மீக அறிவு இல்லாம போச்சு. மாயா அபகிருத ஞானம், அவங்க அறிவை வந்து மாய அபகரிச்சுட்டு போயிடுச்சு. அதனால இங்க ப்ராப்ளம், இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா, இங்க வந்து பிரம்மதேவர்கிட்ட தேவர்கள் சொல்றாங்க, இந்த காளமாடுக்கு மூக்குடாங்கன்னு போட்டே ஆகும், இல்லைன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, சீறி வரும். இங்க ஜல்லிக்கட்டுல பாக்குறீங்களா, ஜல்லிக்கட்டுல வந்து காளமாடு சீறி வரும், அதை பிடிச்சு நிறுத்துறது கஷ்டம். அந்த மாதிரி மாடுகள் தான் நம்ம வச்சிருந்தது. இன்னைக்கு ஜெர்சி மாடு அப்படியே ஏதோ நிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கு, அவ்வளவுதான். அது மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் அப்படியே நின்றுட்டு இருக்கும், அது எரும மாடு மாதிரிதான் இருக்கு. ஆனா இந்த கால மாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு துளி மேல பட்டா உடனே கோஷாலுக்குள்ள ஓடி வந்துடும், பயங்கர ஆக்டிவ். அது கண்ணுக்குட்டி பிடிக்க முடியாது, இங்க இருக்கிற இந்த நாட்டு மாடோட கண்ணுக்குட்டியை பிடிக்க முடியாது, துள்ளி குதிச்சாடி போகும். அப்ப பாருங்க, நாம வந்து பிறந்து குழந்தையில இருந்து 3-4 வருஷம் ஆகுது எழுந்துச்சு நடக்கிறது. மனுஷ டெலிவரி ஆகி ஒரு குழந்தை பிறந்து அந்த மனுஷன் எழுந்து நடக்கிறது 4 வருஷம் ஆகுது. கண்ணுக்குட்டி கோமாதா கண்ணுக்குட்டி போட்டோடனே அடுத்த அரை மணி நேரத்துல எழுந்துச்சு நடக்குது, பால் குடிக்கும். அப்புறம் என்ன ஆகுது, அந்த கண்ணுக்குட்டி பால் குடிச்சு அந்த தாய்ப்பாவோட சக்தி வந்து பயங்கர எனர்ஜியா அப்படியே துள்ளி குதிக்குது, அடுத்த ஒரு 10 நாள்ல குதிச்சு விளையாட ஆரம்பிச்சு. அப்ப அந்த பால்ல எவ்வளவு சக்தி இருக்கு பாருங்க, அந்த கோமாதாவுடைய பால், நாட்டு மாட்டு பால் எவ்வளவு சக்தி இருக்கு, அந்த கண்ணுக்குட்டிக்கு எவ்வளவு எனர்ஜி கிடைக்கும். நீங்க நார்மலா பிறந்த கண்ணுக்குட்டியோட வெயிட், ஒரு குழந்தை பிறந்தவங்க கண்ணுக்குட்டி பிறந்தவங்க வெயிட் பாருங்க, அப்புறம் கொஞ்ச நாள் தாய்ப்பால் குடிச்சிட்டே இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் வெயிட் வந்து 4 மடங்கு அதிகம். அவ்வளவு எனர்ஜி கிடைக்கிறது, அவ்வளவு சாத்தியமானது அந்த பால் வந்து, அவ்வளவு சாத்தியமானது, அவ்வளவு சக்தி நிறைந்தது, புரத சத்துக்கள் நிறைந்தது, அவ்வளவு எனர்ஜி இருக்கு அந்த பால், நாட்டு மாட்டு பால். இதெல்லாம் மாத்திட்டாங்க. நம்ம குடிக்கிற பால் சுத்தம் கிடையாது, குடிக்கிற தண்ணி சுத்தம் கிடையாது, சாப்பிடுற உணவு எல்லாமே இந்த மேற்கத்திய நாட்டு விதைகள், அதனுடைய இப்ப கூட முயற்சி பண்ணாங்க. இப்ப கூட சமீபத்துல அமெரிக்கா என்ன முயற்சி பண்ணாங்க, நம்ம இந்திய அரசாங்கத்துல பேசி எப்படியாவது அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் உள்ள கொண்டு வந்துடணும், அவங்களுடைய அந்த ஹைஜீன் ப்ராடக்ட், அதாவது மேற்கத்திய நாட்டுல அமெரிக்கால தயாரிக்கப்பட்ட அந்த ரசாயன கலவைகள் கலந்த மரபு மாற்றப்பட்ட விதைகள், மரபு மாற்றப்பட்ட உணவுகளை இங்க கொண்டு வரும். அதிர்ஷ்டவசமா நம்ம பிரதமர் வந்து முடியாதுட்டு அனுமதிக்க மாட்டேன்ட்டு, அதுக்கப்புறம் என்னமோ டிஸ்டர்ப் பண்ணி இது வேற கதை, அப்புறம் டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணி பார்த்தது பிரதமர் அதுல ஸ்ட்ரிக்டா ஸ்ட்ராங்கா இருந்து, இங்குள்ள விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, நம்முடைய உணவு ஆல்ரெடி எல்லாம் போயாச்சு. ஏறக்குறைய இன்னைக்கு விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு விவசாயம் பண்ணா லாபம் இருக்காது, நஷ்டம் தான் ஆகுது, அப்ப நான் ஏன் விவசாயம், அதுவும் இயற்கை விவசாயம் பண்ணா சுத்தமா லாபம் வராது. இப்போதைக்கு இப்ப பெரும்பாலும்
விவசாயியுடைய மனநிலை என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு விவசாயம் பண்ணா லாபம் கிடைக்காது. அதுலயும் நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணா சுத்தமா லாபம் கிடைக்காது. அப்ப என்ன பண்றது? நான் வந்து இயற்கைக்கு எதிராக விவசாயம் பண்றேன். அப்போ இந்த மேற்கத்திய நாட்டுக்காரன் கொடுக்குற அந்த ஃபெர்டிலைசர்ஸ், அந்த உரங்கள், அந்த மருந்து, பூச்சிக்கொல்லி மருந்து அதெல்லாம் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் மருந்து அடிக்கும் போது எனக்கு மகசூல் வந்து நான் எதிர்பார்த்தோட அதிகமா கிடைக்குது. ஒரு 5 கிலோ விளைய வேண்டிய தக்காளி வந்து நான் அந்த மருந்தெல்லாம் போட்ட உடனே எனக்கு 10 கிலோ, 15 கிலோ கிடைக்குது. 20 கிலோ கிடைக்குது. 2 லிட்டர் பால் கிடைக்க வேண்டிய இடத்துல 5 லிட்டர் பால், 10 லிட்டர் பால் கிடைக்குது. அப்போ குவாண்டிட்டி அதிகமா கிடைக்குது, பட் குவாலிட்டி கிடையாது. தரம் இல்ல, அது தரம் குறைந்தது. ஆனா அளவு கூடுதலா கிடைக்குது. இதனால விவசாயிகள் என்ன பண்றாங்க? அந்த வழிமுறைக்கு போயிடுறாங்க. சிலர் வந்து விவசாயம் பண்றதே விட்டுறாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து ரொம்ப ஒரு கவலைப்படக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. இயற்கையான உணவு கிடையாது, இயற்கையான பால் கிடையாது, இயற்கையான எதுவுமே இயற்கையில எல்லாம் செயற்கை. அதனால இந்த பசுமாடு வந்து நாட்டு மாடு அவ்வளவு ஸ்பெஷல். அதுல நாட்டு மாடு கண்ணுக்குட்டியே பிடிக்க முடியாதுன்னா நாட்டு மாட்டு பசு என்ன சொல்லு, நாட்டு மாட்டு காளை காளை வந்து அப்படி சீடி பாயும். அந்த காளை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க? மூக்குனாங்கயிறு போட்டு கண்ட்ரோல் பண்றாங்க. ஒரு காளை மாட்டை வந்து மூக்குனாங்கயிற்றினால் கட்டுப்படுத்துவது போல வேத மந்திரங்களை கட்டளையினால் வழிநடத்தும். வேதங்கள்ல நமக்கு சில கட்டுப்பாட்டு விதிமுறைகளா சொல்லுவோம். வேதங்கள்ல வந்து நிறைய கட்டுப்பாட்டு விதிமுறைகளா இருக்கு. என்னென்ன வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு பண்ணணும், இந்த மனித வாழ்க்கை குறிக்கோள் என்ன, இதெல்லாம் வேதங்கள்ல இருக்கு. அந்த வேதங்களின் விதிகளை யாராலும் மீற முடியாது. அதனாலதான் சொல்றோம், யாராவது சொன்ன நீ என்ன வேத வாக்கா, நீ சொன்ன பெரிய வேத வாக்கா? அப்ப வேத வாக்குக்கு மேல ஒரு வாக்கு கிடையாது. வேதங்களின் வாக்குக்கு மேல ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேல, வேதிக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேல, வேதிக் இன்ஜெக்ஷன் ஒரு வேதிக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேல ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. சோ வேதாஸ் அல்டிமேட் ஸ்டேட்மெண்ட். வேதங்கள் தான் இறுதி தீர்ப்பு, வேத வாக்கியம். அதனாலதான் யாராவது சொல்லும் போது நீ சொன்ன வேத வாக்கியமான்னு கேட்கும். வேத வாக்கியம்னா வேதத்தை விட உயர்ந்த வாக்கியம் கிடையாது. ரைட்? வேதத்தை விட ஒரு உயர்ந்த வாக்கியம் கிடையாது. அதனால இந்த வேதங்களின் விதிகளை யாராலும் மீற முடியாது. வேதங்களை அளித்தவரும் எல்லோருக்கும் தலைவருமாக விளங்கும் உங்களுக்கு எங்களது மரியாதை கிடந்த வணக்கங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்ப பிரம்மாட்டு தான் வேதங்கள் வருது. பிரம்மாட்டு தான் வேதங்கள் வருது. பிரம்மா தான் எல்லாருக்கும் தலைவரா இருக்கு. அந்த தலைவருக்கு ஒரு தலைவர் இருக்கணும் இல்லையா? அந்த தலைவருக்கும் தலைவன். அந்த வேதங்களை கொடுத்த வேதங்களுக்கு காரணமானவர் பகவான் கிருஷ்ணர். அதான் வேதேஷ சர்வே அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் விதேகச்சா. வேதங்களால் அறியப்பட வேண்டிய கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணா. அப்ப அந்த சக்தியை வந்து கிருஷ்ணா இங்க பிரம்மா கொடுத்திருக்காரு. அதனால வாழ்க்கையில் உண்மையான பயனை அடைய விரும்பும் எந்த ஒரு ஜீவனும் வேத இலக்கியங்களின் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடத்தல் வேண்டும். வேதங்களை பின்பற்றலைன்னு சொன்னா விலங்குக்கு ஒப்பானவன் சொல்லி, தர்மே நகினா பசுபி சமானம். தர்மம் ஒருத்தர் பின்பற்றல, தர்மத்தின் படி ஒருத்தர் வாழ்க்கையை நடத்தலைன்னு சொன்னா விலங்குக்கு ஒப்பானவன். கிருஷ்ணா என்ன சொல்றாரு பகவத்கீதையில, சாஸ்திரி விதி உத்திச்ச வர்த்ததே காமகாரதம். யார் வந்து சாஸ்திரத்தை புறக்கணிச்சுட்டு, சாஸ்திர விதிகளை வேதங்களை புறக்கணிச்சுட்டு தன் மனம் போன வாழ்க்கை வாழ்றாங்களோ அவங்க வாழும்போது சந்தோஷமா இருக்க முடியாது, இந்த உடலை விட்டால் நற்கதி அடைய முடியும். சாஸ்திரங்களை புறக்கணிச்சு வேத கொள்கைகளை, வேத நியமங்களை, வேத கோட்பாடுகளை, வேத கலாச்சாரத்தை பின்பற்றாம தன் மனம் போன போக்குல வாழ்றவங்க வாழும்போது ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது, இந்த உடலை விட்டாலும் நற்கதி அடைய முடியாது. அதனால தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணத்தே காரியா காரிய விவஸ்திதம். சாஸ்திரம் தான் பிரமாணம். சாஸ்திரத்துக்கு மேல ஒரு அதிகாரம் கிடையாது. ஏன்னா சாஸ்திரம் பகவான் இருந்து வருது. வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணா, வேதங்களால் அறியப்பட வேண்டும் கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் கிருஷ்ணா. அதனால இங்க பாயிண்ட் அதுதான். ஏனென்றால் வேதத்தின் ஒழுங்குமுறைகள் முழுமுதற் கடவுளாக படைக்கப்பட்டவையாகும். கடைசி லைன்ல போக எழுதி, வேதத்தின் ஒழுங்குமுறைகள் முழுமுதற் கடவுளால் படைக்கப்பட்டவையாகும். வேதங்கள் எதுக்காக படைக்கப்பட்டது? இப்போ வந்து இந்த செல்போன் வந்து ஒரு ஒரு சயின்டிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கு, ஒரு விஞ்ஞானி இந்த செல்போனை கண்டுபிடிச்சிருக்காரு. எப்ப இந்த செல்போன் வந்து உற்பத்தியாகி மார்க்கெட்டுக்கு வருதோ அப்ப இதோட ஒரு மேனுவல் புக், இந்த செல்போன்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, எவ்வளவு சார்ஜ் போடணும், சார்ஜருடைய சைஸ் என்ன, அதுக்கப்புறம் எவ்வளவு இதுல மெமரி பவர் இருக்கு, என்ன நீங்க ஸ்டோரேஜ் பண்ணி எல்லாமே அந்த டீட்டெயில் பூரா அந்த புக்ல இருக்கு. அந்த பொருள் எப்படி பயன்படுத்தணும், என்னென்ன பண்ணா அதுக்கு நீண்ட நாள் யூஸ் பண்ணலாம்,
இப்ப இந்த பொருளுக்கு அந்த புக்கு செல்போன் கூட ஒரு கேட்லாக் கொடுத்துருவோம், புக்கு தருவாங்க, கேட்லாக் ஒரு கைட், அந்த கேட்லாக் சொல்லலாம், கைட் புக்கு சொல்லலாம், அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்ப அதுல போட்டிருக்க அந்த பொருளை எப்படி பயன்படுத்தணும். அதே மாதிரிதான் இந்த உலகம் படைக்கப்பட்ட உடனே வேதங்களும் படைக்கப்பட்டது. இந்த மனித குலத்துல நம்ம என்ன செய்யணும், மனித குலத்துடைய தர்மம் என்ன, யார் யார் என்னென்ன தர்மத்தை ஃபாலோ பண்ணணும், அப்புறம் எப்படி வந்து இந்த தர்மத்தின் மூலம் இறைவனை திருப்திப்படுத்தணும், எப்படி வேத கலாச்சாரத்தை பின்பற்றி வாழும்போதும் சந்தோஷமா வாழ்றது, இந்த உடலை விட்டது இறைவன் போகும். அதான் தர்ம அர்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு. அவரவருக்கு என்னென்ன தர்மம் விதிக்கப்பட்ட தர்மமோ அதை செய்யணும். பொருளாதார முன்னேற்றம் தேவைதான், சரி பொருளாதார முன்னேற்றம் எடுத்துக்கோங்க. அப்புறம் பௌதிக ஆசைகள்லாம் இருக்கு, ஒரு ஆண் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைகளை பெற்றுக்கணும், எல்லாரும் சுகம் அனுபவிக்கணும், சரி ஓகே, அது தர்மப்படி பண்ணுங்க, இறுதியில மோட்சம். சோ அது மாதிரி சிஸ்டமேட்டிக்கா இருக்கு. அதனால இங்க பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு எக்காரணத்தை கொண்டு நாம் வேத கொள்கைகளை வேத நியமங்களை புறக்கணிக்க கூடாது. வேத கலாச்சாரம், வேத நாகரிகம், வேத கொள்கை, இது வந்து நம்முடைய வாழ்வாதாரம், நம்ம வாழ்வியல் முறை. இப்ப நம்ம கிருஷ்ண பக்திங்கிறது, இந்த கிருஷ்ண பக்திங்கிறது ஏதோ புதுசா திடீர்னு வந்தது இல்ல. கிருஷ்ண பக்தி நம்முடைய வாழ்வியல் முறை, நம் கலாச்சாரம், வைஷ்ணவ கலாச்சாரம், நம்முடைய கல்ச்சர், வைதிக் கல்ச்சர், வேத கலாச்சாரம், நம்முடைய வாழ்வியல் முறை. இது திடீர்னு புதுசாலாம் வந்தது இல்ல. இது நம்ம காலங்காலமா பின்பற்றி வந்தது. அது காலப்போக்குல மறையுது. அப்ப கிருஷ்ணா என்ன பண்றாரு, திரும்பி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றாரு. எப்பெல்லாம் மக்கள் தர்மத்திலிருந்து விலகுவாங்களோ அப்ப கிருஷ்ணா என்ன பண்றாரு, தர்மத்தை திரும்ப புனஸ்தாபனம் பண்றாரு. அப்ப சில பேர் கிருஷ்ணா நேரடியா வருவார், இல்லாட்டி அவர் பக்தர்கள் அனுப்பிச்சு வைப்பார், ஆச்சாரியர் அனுப்பிச்சு வைக்கிறார், திரும்ப திரும்ப அந்த தர்மத்தை புனஸ்தாபனம் பண்ணிட்டே இருப்பார். தர்மத்தை புனஸ்தாபனம் செய்வதுன்னு சொன்னா பக்தி தொண்டு. எப்பெல்லாம் மக்கள் பக்தி பாதையிலிருந்து விலகி போறாங்களோ, அந்த பக்தி பாதையிலிருந்து மக்கள் விலகும் போது திரும்பி பக்தியை ஸ்தாபனம் செய்யறதுக்காக பகவான் வருவார். ராம் லக்ஷ்மணா வந்தப்போ ராமாயணம், ராம் லக்ஷ்மண் இந்த பூமியில வந்தப்போ ராமாயணம் மூலமா பக்தி தொண்டு பகவான் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு, ஸ்தாபனம் பண்றாரு. கிருஷ்ண பலராம் வந்தப்போ பகவத்கீதை, பாகவதம், மகாபாரதம், அது மூலமா கிருஷ்ணன் என்ன பண்றாரு, பக்தி தொண்டை ஸ்தாபனம் பண்றாரு. சைதன்ய மகாபுரு நித்யானந்த பிரபு கிருஷ்ண பக்தி பக்தி தொண்டு, நாம ஜபம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. அப்ப எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில வராரோ சகாக்களோட வருது. இன்னைக்கு வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய மறைவுது. ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஸ்ரீவாஸ் தாக்கூரா வந்து பஞ்சதத்துவத்துல ஒருத்தர். அவர் வந்து நாரதமுனி. நாரதமுனி, நாரதர் வந்து பகவானுடைய நித்தியமான சேவகர். நாரதர் என்று சொன்னா நாராயணன் தருபவர், நாராயணன் மேல அன்பு தருபவர், பக்தி தருபவர். நீங்க நம்ம வந்து பாகவதத்துல எந்த அத்தியாயம் எடுத்து பார்த்தாலும் நாரதுடைய அனுகிரகம் எல்லாம் ஒரு பக்தர் ஆயிருக்க மாட்டேன். ஃப்ரம் த பிகினிங், ஆரம்பத்துல இருந்து முதல் ஸ்கந்தத்துல இருந்து 12ஆம் ஸ்கந்தம் வரைக்கும் நீங்க பாகவத்தை எடுத்து படிச்சீங்கன்னா ஏதோ ஒரு வகையில அவங்க நாரதுடைய ஆசீர்வாதம் பெற்றிருப்பாங்க. அது பாண்டவர்களாகட்டும், பாண்டவர்கள், வியாசதேவர், துருவ மகாராஜ், பிரகலாத் மகாராஜ், பிரியவர்தா, பிரச்சேதர்கள், வால்மீகி மகரிஷி, மிருகாரி, இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் லிஸ்டே. யுதிஷ்டர் மகாராஜ், சித்திரகேது, மாதிரி நாரதுடைய அனுகிரகம், தூய பக்தர்கள். அப்போ பகவான் எப்பெல்லாம் இந்த பூமியில வராரோ நாரத முனிவர் வராரு பகவானுடைய சேவைக்காக. அப்போ பகவான் என்ன பண்ணாரு பாருங்க, ராமாயணத்துல ரத்னாகர் வந்து வால்மீகி ஆனாரு நாரதருடைய அனுகிரகத்தினால. மகாபாரதம் கிருஷ்ண பகவத்கீதை பாகவதத்திலையும் மகாபாரதத்திலையும் நாரதர் இருக்காரு. பாண்டவர்களை சந்திக்கிறாரு, அவங்க அறிவுரை சொல்றாரு, பேசுறாரு, அவங்க உற்சாகப்படுத்துறாரு. அதே மாதிரிதான் கிருஷ்ணா வந்து சைத்தன்ய மகாபிரபு போது நாரத முனிவர் ஸ்ரீவாஸ் தாக்கூர். சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் செய்யறதுக்கு முன்னாடியே ஸ்ரீவாஸ் தாக்கூர் இந்த பூமியில வந்தார். அப்ப வயதுல வந்து சைத்தன்ய மகாபிரபு மூத்தவர். அப்போ பகவான் கிருஷ்ணா இந்த பூமியில வரும்போது என்ன பண்ற, சில நேரம் அவர் நேரடியா இங்க இறங்கி வர, சில நேரம் அவர் வந்து பக்தர்கள் அனுப்பிச்சு வைக்கிறார். பக்தர்கள் அனுப்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வர. சில பக்தர்கள் பகவான் தோன்றதுக்கு முன்பாகவே தோன்றிடுவாங்க. இப்ப சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே அத்வைத ஆச்சாரியர், ஹரிதாஸ் தாக்கூர், முகுந்த தத்தா, முராரி குப்தா, ஸ்ரீவாஸ் தாக்கூர், இவங்கெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே வந்தவங்க.
மேற்கு வங்காளத்துல நவதீப் தாம், அங்க ஸ்ரீவாஸ்தவரோட வீடு இருக்கு. ரொம்ப ரொம்ப புனிதமான ஸ்தலத்துல புனிதமான ஸ்ரீவாசங்கம். அவருக்கு இன்னொரு வீடு இருக்கு குமார்ஹாட்டாங்கிற இடத்துல. ஆக்சுவலி அவரோட பர்த் பிளேஸ் வந்து குமார்ஹாட்டா. குமார்ஹாட்டாங்கிற இடத்துல ஸ்ரீவாஸ்தவர் தோன்றினார். உயர்ந்த பிராமண குலத்துல, வீரேந்திர பிராமண கம்யூனிட்டி, அந்த சமுதாயத்துல தோன்றினார். ஜலந்தர் பண்டிட் அவங்க அப்பா பேர். 5 சகோதரர்கள்: ஸ்ரீ நளின பண்டிட், ஸ்ரீவாஸ், ஸ்ரீபதி, ஸ்ரீநிதி, ஸ்ரீராமா. 5 சகோதரர்கள். அதுல 2வது ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஸ்ரீவாஸ் பண்டிட். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, குமார்ஹாட்டால இருந்து நவதீப் தாமத்துக்கு வீடு மாறிட்டாங்க, கங்கை கரையில. இந்த ஸ்ரீவாஸ் தாக்கூர் அவங்க சகோதரருக்கு வந்து பௌதிக ஆசையே கிடையாது. இந்த உலகத்தை அனுபவிக்கணும், ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும், பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், ஒண்ணு கிடையாது. எப்பவுமே வந்து கிருஷ்ணநாமம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே. எப்போ நாம சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 3 முறை கங்கையில குளிச்சு கங்கையை பூஜை பண்ணி கங்காதேவியோட கருணையை வேண்டி பிரார்த்தனை பண்ணுவாங்க. எப்பவுமே பக்தர் சங்கத்திலே இருப்பாங்க. அன்னைக்கு வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில வர்றதுக்கு முன்னாடி வைஷ்ணவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு புகலிடமா இருந்தாங்க. வைணவர்களுக்கெல்லாம் பக்தர்களுக்கெல்லாம் புகலிடமா விளங்கியவங்க ஸ்ரீவாஸ் தாக்கூர், அத்வைதாச்சாரியர். ஸ்ரீவாஸ் தாக்கூரா வந்து எப்பவுமே பகவான் லீலையில ஸ்மரணம் பண்ணிட்டு. அப்ப ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர், அத்வைதாச்சாரியர் இவங்க எல்லாம் பாக்குறாங்க, மக்கள் எந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தி விட்டுட்டாங்க, வேதத்தை பின்பற்றாங்க. நவதீப் தாமத்துல கத்தறிந்த ஆகச்சிறந்த பண்டிதர் பிராமணர்களா இருக்காங்க. வேத கொள்கைகளை தீவிரமா பின்பற்றாங்க. யாகம் செய்யறது, பூஜை பண்றது எல்லாம் பண்றாங்க. ஆனா கிருஷ்ண பக்தி விட்டாங்க. அல்டிமேட் கோல் கிருஷ்ணர் தான், வேதத்துடைய சாரம்ங்கிறத விட்டாங்க. வேதத்துடைய இறுதி தீர்ப்பு கிருஷ்ணா, கிருஷ்ணரை அடைய சரணடைவதுதான், கிருஷ்ணாவுக்கு பக்தி செய்யறதுதான். அதை விட்டுட்டாங்க. ஆனா வேத சடங்குகளை பின்பற்றல மும்முரமா இருக்காங்க. இந்த பூஜை பண்ணணும், அந்த பூஜை பண்ணணும், இதை யாகம் பண்ணணும், அந்த யாகம் பண்ணணும், இதை வழிபாடு செய்யணும், அந்த வழிபாடு செய்யணும். சோ மெனி திங்ஸ். பலநோக்கு கர்மம். பலநோக்கு கர்மம்னா ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டி. இந்த யாகம் பண்ண இந்த பலன் கிடைக்கும், நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். இந்த மாதிரி கற்றறிந்த பிராமணர்கள் கூட என்ன ஆயிட்டாங்கன்னா, வேதத்தில் உள்ள அந்த புண்ணிய கர்மாக்களால கவரப்பட்டாங்க, வேதத்தினுடைய மையத்தை விட்டாங்க. அப்புறம் பௌதிகவாதிகளை பத்தி கேட்க வேண்டாம். பௌதிகவாதிகள் வந்து குழப்பத்துல மூழ்கி இருக்காங்க. வேதங்களை பின்பற்றக்கூடிய பிராமணர்கள், பண்டிதர்கள்லாம் வேதத்துல சொல்லப்பட்ட கர்ம காண்டத்துல பலநோக்கு கர்மத்துல மூழ்கி போய் அந்த அந்த பலனை அனுபவிக்கணுங்கிறத லைச்சு போயிருக்காங்க. பௌதிகவாதிகள்லாம் புலன்பத்துல மூழ்கி இருக்காங்க. ஆக மொத்தத்துல சமுதாயம் ஃபுல்லாவே கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயமா இருக்கு. கிருஷ்ண பக்தி இல்லையா இருக்கு, கிருஷ்ணன் மேல அன்பு இல்லை. ஆனா வாழ்க்கை பூரா எப்படி போகுது, பணம், பேர், புகழ், சொத்து, அது இது, சோ மெனி திங்ஸ். அப்ப இவங்களுக்காக பிரார்த்தனை செய்யறாங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூர், ரவிதாஸ் தாக்கூர், அத்வைதாச்சாரியா, அவங்க பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. பகவானே இந்த பூமிக்கு வாங்க, நீங்க இந்த பூமியில வந்து எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமம் கொடுங்க. நீங்க மக்களுக்கு அதான் தட்டுப்பாடு. இன்னைக்கு மக்களுக்கு என்ன தட்டுப்பாடுனா கிருஷ்ண பக்தி தான் இல்ல, மத்ததெல்லாம் இருக்கு. இன்னைக்கு யார் கையில ஸ்மார்ட் போன் இல்லாம இருக்கா? எல்லார் கையிலும் ஸ்மார்ட் போன், எல்லாருக்கிட்டையும் இந்த போன் இருக்கு. அப்ப இந்த போன் வாங்குறது நீங்க தட்டுப்பாடு கிடையாது, வேலைக்கு பஞ்சம் கிடையாது, சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லை, எல்லாமே இருக்கு. ஆனா கிருஷ்ண பக்தி தான் இல்ல, அதுதான் பற்றாக்குறையா இருக்கு. வேற எந்த உணவு பற்றாக்குறையோ இல்ல வேற எந்த பற்றாக்குறையும் கிடையாது. அப்படி வந்து இன்னைக்கு யாராவது பற்றாக்குறை இருக்குன்னு சொன்னா அது பிரபுபா என்ன சொல்றாரு, இன்னைக்கு யாராவது பற்றாக்குறை இருக்கு, இல்ல இன்னைக்கு உணவு பற்றாக்குறை இருக்கு, தண்ணி தட்டுப்பாடு இருக்கு, இதுக்கெல்லாம் இப்படி சொன்னா பிரபுபா என்ன சொல்லுவாரு அதுக்கு? இல்ல இல்ல, இன்னைக்கு வந்து உணவு பற்றாக்குறை இருக்குன்னு சொல்றாங்க, இல்ல தண்ணி பற்றாக்குறை இருக்குன்னு சொல்றாங்க. என்ன காரணம்? பிரபுபா சொல்றாரு இன்னைக்கு வந்து கிருஷ்ண பக்திக்கு மட்டும்தான் பற்றாக்குறை இருக்குங்கிற. அப்ப யாரோ உணவு பற்றாக்குறை இருக்கு, தண்ணி பற்றாக்குறைக்குன்னு என்ன காரணம்? நிர்வாக பிரச்சனையை தவிர பற்றாக்குறை கிடையாது. மிஸ்மேனேஜ்மெண்ட் சொல்றாரு பிரபுபா. இன்னைக்கும் வந்து பற்றாக்குறை எல்லாம் இயற்கை வந்து பகவானுடைய பரிசு, இறைவன் கொடுத்த பரிசு வந்து இயற்கை. இயற்கைங்கிறது பூமி. பூமி தாய் வந்து நமக்கு என்ன வேணாலும் வாரி வாரி கொடுப்பாங்க. ஆனா நம்ம தான் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம என்ன பண்றோம், அதை தவறா பயன்படுத்தணும், அதை சரியா பராமரிக்கிறது இல்ல, இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது இல்ல. இதெல்லாம் மிஸ்மேனேஜ்மெண்ட், முறையற்ற நிர்வாகம் தான் சொல்றது. இன்னைக்கு வந்து உணவு பற்றாக்குறை ஏற்படுதுன்னா, உலக அளவுல உணவு பற்றாக்குறை இருக்குன்னா அதுக்கு மிஸ்மேனேஜ்மெண்ட் தான், நிர்வாக திறமை இல்லாம இருக்கு. அதுக்கு ஒரு சக்கரவர்த்தி 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சக்கரவர்த்தி பரீட்சித்து உலகத்தையே ஆண்டார்.
இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தாரு. இன்னைக்கு ஒரு பிரசிடென்ட்னால ஒரு 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 நாட்டை ஆள முடியல, ஒரு சிஎம்னால ஒரு மாநிலத்தை ஆள முடியல, ஒரு கவுன்சிலரால ஒரு வார்டு ஆள முடியல, கட்டுப்படுத்த முடியல. இவ்வளவுதான் அவனுடைய கெப்பாசிட்டி. பிகாஸ் ராஜன் ரூபினா ரொம்ப கீழிலானவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த திறமை இல்லாத, நிர்வாக திறமை இல்லாத. சோ நிர்வாக திறமை இல்லாத கையில நாடு கொடுத்தா எப்படி இருக்கும்? பற்றாக்குறை தான் இருக்கும். அப்ப என்ன ஆச்சுன்னா, என்னைக்கும் நிர்வாக திறமை சரியா நிர்வாகம் பண்ணா, பிரபுபாது வந்து ஒரு தீர்க்க தரிசி. பிரபுபாது வந்து ஆச்சாரியர், முக்காலம் அறிந்தவர். அவர் சொல்றாரு, இன்னைக்கும் நிர்வாகம் ஒழுங்கா பண்ணா எண்ணற்ற தானியங்கள் உற்பத்தி பண்ணலாம், பசுக்களை பராமரிக்கலாம், ஆரோக்கியமா வாழலாம் இன்னைக்கும். ஆனா பண்ண மாட்டாங்க, பண்ணவே மாட்டாங்க. செயற்கை ஆளுடைய பெரிய பெரிய தொழிற்சாலை உருவாக்கணும், அந்த தொழிற்சாலை கழிவுகள்லாம் கங்கையிலையும் காவிரியிலையும் கலக்கணும், அதை குடிச்சு செத்து போகணும். இதுதான் விட்டாரு. இல்ல அந்த தண்ணி நாசம் ஆயிடுச்சு, அது வேண்டாம், நீங்க பாட்டில தண்ணி குடிக்கிற வாங்கி குடிங்க. புனித நதிகள் ஓடுற நாடு கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, தாமிரபரணி, காவேரி, புனித நதிகள் ஓடுற நாட்டுல தண்ணியை பாட்டில வாங்கி கொடுத்து பெருமையா நினைக்கிறோம். ஓ தண்ணி பாட்டில் இருக்கா, 20 rupees கொடுங்க. ஓ வெரி நைஸ். 20 ரூபாய் காசு கொடுத்தா தண்ணி பாட்டில் கிடைக்குது. ஆனா சும்மா குடிச்சிட்டு இருந்தது. இயற்கை அப்படி ஆறு ஓடுது, அந்த ஆத்துல இருந்து எடுத்து குடிச்சது. இப்ப நீங்க ஆத்து தண்ணி எடுத்து குடிக்க முடியுமா? அன்னைக்கு ஒரு ஆறு ஓடிச்சுன்னா அந்த ஓடுற நதி வந்து தோஷமற்றது. அந்த நதியில போனா குளிக்கலாம், துவைக்கலாம், சமைக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வரலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா வீட்டுக்கு முன்னாடி ஆறு ஓடுது, சாக்கடை ஆக்கி வச்சுக்கிறதா நம்ம பெருமை. வீட்டுக்கு முன்னாடி ஓடுற ஆறை வந்து சாக்கடை ஆக்கி வச்சுக்கிறதா எனக்கு பெருமை. அப்புறம் அங்க சண்டை போட்டிருப்பான், காவிரியில தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நீ எப்படி வந்தாலும் சாக்கடை தான் ஆக்க போறேன். அது ஏதோ கொஞ்சம் பேர் விவசாயம் பண்றான். ஆனா பெரும்பாலும் பாருங்க, தண்ணியில சண்டை போட்டுருப்பான். தண்ணி கொடுத்தா தண்ணி பூரா கடலுக்கு. அப்ப என்ன பிரச்சனை இருக்கு? நிர்வாக கோளாறு தான் பிரச்சனை. நிர்வாக திறமை இல்ல, மக்களுக்கு பொறுப்பு இல்ல, யாரை தேர்ந்தெடுக்கணும், எப்படி தேர்ந்தெடுக்கணும், எந்த மாதிரி நிர்வாகம் செய்யணும், பயிற்சியே கிடையாது. காரணம் ஆன்மீக அறிவே கிடையாது. எல்லாம் சுயநலவாதிகளாகவும் பௌதிக ஆசை உள்ளவங்களா இருக்கு. அது வேற டாபிக். பட் இதுதான் ரீசன். அதனால ஸ்ரீவாஸ்தவ பாக்குறாரு, மக்கள் எல்லாம் வந்து பௌதிகத்துல மூழ்கி இருக்காங்க, யாருக்கும் பகவான் மேல அன்பு இல்ல, பக்தி பண்ண மாட்டேங்கிறாங்க, பௌதிகமான செயல் ஈடுபடுறாங்க, யோகாங்கிற பேர்ல என்னென்னமோ பண்றாங்க, வேதங்களை பின்பற்றேன்னு சொல்லி எதையோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கடையில சாஸ்திரத்துல இல்லாத வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப குழப்பத்திலையும் துர்பாக்கியசாலி இருக்காங்க. கலியுக மக்கள் வந்து குழப்பவாதிகளாகவும் துர்பாக்கியசாலிகளும் சண்டை பிரியர்களாகவும் இருக்காங்க. அதான் ஸ்ரீவாஸ்தவ பிரார்த்தனை பண்ணார், சைத்தன்ய மகாபிரபு வரணும், அத்வைதாச்சர் பிரார்த்தனை பண்ண. அப்போ ஸ்ரீவாஸ்தவ வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமையான ஒரு வைஷ்ணவர். அப்ப எல்லா பக்தரும் அவங்க வீட்டுலதான் கூடுவாங்க. எல்லா ஸ்ரீவாஸ்தவ வீட்டுல கூடி அங்க நாம சங்கீர்த்தனை பண்ணுவாங்க, அப்புறம் கிருஷ்ண கதைகளை பத்தி பேசுவாங்க, பகவானுக்கு சேவை பண்ணுவாங்க. சைத்தன்ய மகாபிரபு தினமும் ஸ்ரீவாஸ்தவ வீட்டுல நாம சங்கீர்த்தனை பண்ணாரு. சங்கீத் லீலை பண்ணும்போது ஸ்ரீவாஸ்தவ வீட்டுலதான் சாண்டிங் எவ்ரிடே கீர்த்தனை நடக்கும். அவ்வளவு ஆனந்தம். அது வந்து எப்படி கிருஷ்ணர் வந்து பகவான் கிருஷ்ணர் கோலோக விருந்தாவனத்துல கோபிகளோடு ஆசீர்வாதம் பண்றாரோ, அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு தன் சகாக்களோட ஸ்ரீவாஸ்தவ வீட்டுல நாம சங்கீர்த்தனை பண்ண. சைத்தன்ய மகாபிரபு தன் சகாக்களோடு ஸ்ரீவாஸ்தவ வீட்டுல நாம சங்கீர்த்தனை பண்ணி நடனம் ஆனதும், பிருந்தாவனத்தில் கோபிகள் கிருஷ்ணரோடு நடனம் ஆனதும் வேற வேற இல்லை. ஏன்னா இந்த இந்த ஆச்சாரியர் எல்லாமே ஆன்மீக லோகத்துல பகவானுக்கு சேவை பண்ற கோபிகள், மஞ்சரிகள். நிறைய லீலை நடந்திருக்கு ஸ்ரீவாஸ்தவ வீட்டுல. ஏன்னா தினம் நிறைய லீலைகள் நடக்கும். ஸ்ரீவாஸ்தவ வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு இருந்தா, 5 வயசு குழந்தை, நாராயணின்னு பேர் அந்த குழந்தை. அவங்க வந்து அண்ணன் ஸ்ரீவாஸ்தவோட அண்ணன் பொண்ணு, அவங்க வீட்டுலதான் வளர்ந்துட்டு இருக்கா, 5 வயசு குழந்தை. ஒரு நாள் ஸ்ரீவாஸ்தவ வந்து அவங்க வீட்டுல, நீங்க இன்னைக்கு போனா, இன்னைக்கு வந்து ஸ்ரீவாஸ்தவ வீட்டுக்கு போனா, அவருடைய வீட்டுக்கு பேக் சைட்ல முன்னாடி வந்து சைத்தன்ய மகாபிரபு ஆல்டர்லாம் இருக்கும், மகாபிரபுடைய விக்கிரகங்களா இருக்கும். அந்த பிரகாரம் சுத்தி வரும்போது நரசிம்மருடைய விக்கிரகம், நரசிம்மர் விக்கிரகம். ஒரு நாள் ஸ்ரீவாஸ்தவ வந்து ரொம்ப சின்சியரா பிரேயர் பண்றாரு நரசிம்மர்கிட்ட. அப்ப சைத்தன்ய மகாபிரபு வர, மகாபிரபு கேட்கிறார், ஸ்ரீவாஸ் நீங்க என்ன பிரேயர் பண்றீங்க, ஏன் ரொம்ப பயந்து போயிருக்கீங்க, ஏன் உங்க முகத்துல பயம் இருக்கு, உங்க முகம் எல்லாம் வேர்த்து போயிருக்கு, வேர்வை தொழியா இருக்கு, உங்க உடம்புல நடுக்குது, என்ன காரணம்?
ஏன் இப்படி என்ன என்ன இப்படி பயந்து போய் பிரார்த்தனை பண்றீங்க? அப்ப ஸ்ரீவாஸ்தவர் சொல்றாரு, மகாபிரபு அந்த காஜி வந்து எல்லாரும் நீங்க வந்து கீர்த்தனை பாடக்கூடாது, தெருவுல எல்லாம் பாடிட்டு போக கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, மிருதங்கெல்லாம் உடச்சிடுவான்னு சொல்லி எங்களை பயமுறுத்துறாரு, எங்களை கொன்னுருவோன்னு பயமுறுத்துறாரு. மகாபிரபு மகாபிரபு சொல்றாரு, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? என் மேல நம்பிக்கையில நான் இருக்கேன், எந்த காட்சி வரான்னு பார்க்கலாம். நான் இருக்கேன் இப்போ, எந்த காட்சி வந்து பக்தர்களை துன்புறுத்துறா நான் பாக்குறேன். அந்த காட்சி வரட்டும், அவருடைய வீரர்கள் வரட்டும், ஒட்டகத்தை கூட்டிட்டு வரட்டும், குதிரை கூட்டிட்டு எல்லாருமே கிருஷ்ண பக்தி கொடுப்பேன். நான் எல்லாரையும் சாண்டிங் பண்ண வைப்பேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ராம். உனக்கு நம்பிக்கை இல்லையா என் மேல? இல்ல மகாபிரபு மேல நம்பிக்கை இல்லாம இல்ல. அப்படியே பயம் உனக்கு, உனக்கு நம்பிக்கை இல்ல. அது நாராயணி கூப்பிடுறாரு, 5 வயசு குழந்தை. நாராயணி, நாராயணிங்களா? நாராயணி ஓடி வந்தா மகாபிரபுட்ட, நீ ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. இந்த குழந்தைய பார்த்து சாண்ட் ஹரே கிருஷ்ணா. இந்த குழந்தை மகாபிரபு ஹரே கிருஷ்ணா சொல்லுன்னு சொன்ன உடனே அது கிருஷ்ணா 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 கண்ணு வந்து அப்படி கண்ணி அருவி மாதிரி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி தரையில உருண்டு பிறண்டு அந்த குழந்தை மயங்கி விழுது. அப்ப என்ன பண்ணா சைத்தன்ய மகாபிரபு அந்த குழந்தைக்கு கிருஷ்ண பிரேமம் கொடுத்தார். நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாமனே கருத்து சேரும். சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தான், ரொம்ப கருணை வாய்ந்தவர். கிருஷ்ணர் வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவராக தான் சைத்தன்ய மகாபிரபு. நமோ மகாவதன்யாய, நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே. கிருஷ்ண பிரேமத்தை எல்லாரும் கொடுக்கறதுக்காகவே மகாபிரபு வந்திருக்காரு. கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்யா, கிருஷ்ணர் தான் கிருஷ்ண சைத்தன்யரா வந்திருக்காரு. அந்த கௌரங்கருக்கு என் பணிவான வணக்கங்கள். உடனே ஸ்ரீவாஸ்தவ மகாபுருடைய தாமரை பாதங்களை பிடிச்சி அதறி அழக கண்ணீரால அபிஷேகம் பண்றாரு. மகாபுரு இல்ல எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது, நீங்க நினைச்ச அந்த காட்சி என்ன, அந்த சோல்ஜர் என்ன, அந்த மிருகங்கள் என்ன, எல்லாருக்கும் நீங்க கிருஷ்ணபுரம் தர முடியும். ஸ்ரீவாஸ்தவ மகாபுரு கட்டி தழுவிட்டு ஒரு நாள் வந்து சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீவாஸ்தவ நாம சங்கீர்த்தனம் பண்ண வந்திருக்கார். தினமும் ஸ்ரீவாஸ்தவ நாம சங்கீர்த்தனம் நடக்கும். ஒரு நாள் அவங்க குழந்தை இறந்து போச்சு, ஸ்ரீவாஸ்தவடைய பையன் இறந்து போயிட்டார். இன்னி கொஞ்ச நேரத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனம் செய்ய வருவார். எல்லாம் இந்த குழந்தைய வச்சு அழுதுட்டு இருக்காங்க. ஸ்ரீவாசனுடைய மனைவி உறவினர்கள்லாம் இந்த குழந்தைய வச்சு அழுதுட்டு இருக்காங்க. இந்த குழந்தை இறந்து போயிடுது. ஒரு வீட்டுல வயசானவங்க இறந்தாலே அழக்கூடியவங்க. நம்ம ஊர்ல வயசானவங்க இறந்தாலே அழுவாங்க. இன்னும் கொஞ்சம் வருஷம் கூட இருந்திருக்கலாம், 3 வருஷம் இருந்திருக்கலாம். இந்த குழந்தை இருந்தா அப்புறம் என்ன சொல்லணும், மனசே 2ஆ உடஞ்சு போயிடும். யார் வீட்டுல அது அது சில சில ஆத்மாக்கள்லாம் இருக்காங்க, அந்த பாட்டி தாத்தாக்கு 100 வயசு 110 வயசு ஆயிடும். ஆனா அவங்க யார் மரணம் எல்லாம் பார்ப்பாங்க, தன்னுடைய மகளுடைய மரணத்தை பார்ப்பாங்க, மருமகனுடைய மரணத்தை பார்ப்பாங்க, பேர குழந்தையாரு இந்த மரணத்தை. அது வந்து ரொம்ப பெரிய பெயின், அவங்களுக்கு வலி, ரொம்ப வலி இருக்கும். நான் உயிரோடு இருக்கேன், என் கண்ணு முன்னாடி என் மகன் மருமக பேர குழந்தையில இறந்து போனா எப்படி இருக்கும்? அதெல்லாம் பார்க்க அந்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த ஆத்மாவுடைய கர்மா. இப்ப ஸ்ரீவாஸ்தவராவுடைய மனைவி வந்து அழகாங்க. அந்த குழந்தை எல்லாம் அந்த குழந்தை இறந்து போயிடுத்து, சொந்தக்காரங்க அழுதுட்டு இருக்காங்க. ஸ்ரீவாஸ்தவரா வந்து சொல்றாரு, அழாதீங்க, இந்த குழந்தையோட உடம்பு எடுத்து அந்த ரூம்குள்ள உள்ள பூட்டி வச்சு பூட்டிடுங்க. மகாபிரபு இப்ப கீர்த்தனை பாட வருவார், மகாபிரபு கீர்த்தனை பாடிட்டு போட்டும், அப்புறம் நம்ம அந்த குழந்தைக்கு அந்த இறுதி சடங்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்களால சமாதானம் ஆக முடியல. அந்த குழந்தையோட அப்பா வந்து சமாதானம் ஆயிட்டாரு, மத்தவங்களால சமாதானம் ஆக முடியல. ஏன் அவர் சமாதானம் ஆனாரு? அவர் ரொம்ப பாக்கியமா நினைக்கிறார், சைதன்ய மகாபிரபு என் வீட்டுல கீர்த்தனை பாட வர, இந்த குழந்தை சைதன்ய மகாபிரபு தரிசனம் பண்ணிருக்கு, இந்த குழந்தை இந்த உடலை விட்டு பகவான் போயிடுச்சு, நான் ஏன் அழணும்? இந்த குழந்தை மகாபுடைய பிரசாதம் சாப்பிட்டுருக்கு, மகாபிரபு சேவை பண்ணிருக்கு, அந்த வைஷ்ணவர் வந்து இந்த உடலை விட்டு பகவான் தான் போய்ப்பார், அதுக்காக நான் ஏழணும்? இந்த உடல் நினைச்சாதான் அழுக வரும், ஆன்மா நினைச்சா அழுக வராது. ஜாதசிகி திருவம் மிருத்யோ திருவம் தஸ்மாத் அபரிகாரத்தின் அத்தம் இருக்கு. பிறக்கப்பட்ட அனைவரும் ஒரு நாள் இறக்க போறாங்க, இறந்தவங்களும் ஒரு நாள் பிறக்க போறாங்க. இல்ல அழுகிறதுக்கு என்ன இருக்கு? ஸ்ரீவாசவரை சொல்றாரு, அழாதீங்க, மனசு தைரியமாக்கிங்க. இப்ப சைத்தன்ய மகாபிரபு வருவாரு, கீர்த்தனை பாட போறாரு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து தெரிஞ்சா அவர் வேதனைப்படுவார். இந்த மாதிரி ஸ்ரீவாஸ்தவரோட குழந்தை இறந்து போச்சு தெரிஞ்சா மகாபிரபுவோட மூடு மாறிடும். அவரால் கீர்த்தனை பாட முடியாது, வேதனைப்படுவாரு. என்னுடைய ஒரே குறிக்கோள் மகாபிரபுவை சந்தோஷப்படுத்துறதுதான். இதுதான் ஒரு தூய பக்தர். ஒரு தூய பக்தனுக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புலாம் ஒண்ணு கிடையாது. ஒரு தூய பக்தருக்கு யாரை திருப்திப்படுத்தணும், பகவானை திருப்திப்படுத்தணும், அவ்வளவுதான். வேற தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எதுவும் கிடையாது. ஸ்ரீவாசங்கர சொல்றாரு, நீங்க தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க, இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் உள்ள வச்சிடுங்க,
இந்த பாடி எடுத்துட்டு போயிடுங்க, மகாபிரபு வந்து போனதுக்கு அப்புறம் பண்ணலாம். மறுபடியும் அழ அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல, கட்டுப்படுத்திக்க முடியல. இப்ப ஸ்ரீவாசாவுக்கு கோவம் வந்துருச்சு. 2-3 தடவை சொல்லி பார்த்தாரு, அழுதுட்டே இருக்கான். ஸ்ரீவாசுக்கு கோவம் வந்துருச்சு. மரியாதையே இந்த குழந்தையோட உடம்பு எடுத்து நீங்க உள்ள போலன்னு சொன்னா நான் போய் கங்கையில குச்சிருவேன், எனக்கும் சேர்ந்து நீங்க அழ வேண்டியது. எல்லாம் பயந்து போய் அந்த குழந்தையோட உடம்பு எடுத்து கொண்டு ரூம்ல வச்சு கூட்டிட்டாங்க. அப்புறம் பக்தர்கள்லாம் இருக்காங்க. ஸ்ரீவாசவர் சொல்றாரு, யாரும் மகாபிரபு சொல்லிடாதீங்க, மகாபிரபு வருவாரு, அவர் எப்பவும் போல வழக்கம் போல சைத்தன்ய மகாபிரபு வரட்டும், கீர்த்தனை பாடட்டும், டான்ஸ் ஆடட்டும், சந்தோஷமா பகவான் இதுல அனுபவிக்கட்டும், அப்புறம் நம்ம கடைசியா சொல்லிக்கலாம். சைத்தன்ய மகாபிரபு வந்த வந்து கீர்த்தனை பாட ஆரம்பிச்சார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே பாதிலி பண்ணிட்டாரு. ஸ்ரீவாஸ் தாக்கூர் இன்னைக்கு வந்து, ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்து கீர்த்தனம் பாடி நடனம் ஆடும்போது அவர் கிருஷ்ணன் மேல உள்ள ஆனந்தத்தை அனுபவிப்பார். ஸ்ரீமதி ராதாராணியுடைய மனோபாவத்துல சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் மேல உள்ள பிரேமத்தை அனுபவிப்பார். ஆனா இன்னைக்கு அந்த மூடு வரமாட்டேங்குது. சைத்தன்ய மகாபிரபு வந்து கீர்த்தனம் பாடுறாரு, பாதிலே நிறுத்திடுறாரு. அந்த ஆனந்தம் அவரை அனுபவிக்க முடியல. அப்போ மகாபிரபு சொல்ற, ஸ்ரீவாஸ் இங்க ஏதாவது சம்திங் ராங், எப்போ நடந்திருக்கு, எனக்கு அந்த கீர்த்தனை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. இல்ல மகாபிரபு, நீங்க இருக்கிற இடத்துல என்ன மங்களம், நீங்க எங்க இருக்கீங்களோ அதெல்லாம் மங்களம், நீங்க தூய்மையானவர், நீங்க பரிசுத்தமானவர், அதனால இங்க அமங்கலங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நீங்க தொடருங்க. திரும்பி மகாபிரபு கீர்த்தன் பண்ண திரும்பி பாதி பண்ணி, இல்ல ஸ்ரீவாஸ் நீங்க எதோ என்கிட்ட மறைக்கிறீங்க, ஏதோ நடந்திருக்கு, எனக்கு வந்து அந்த கீர்த்தனத்துல அந்த சுவை வரல, அதன் ஆனந்த பரவசம் வரல, கீர்த்தனத்துல என்னால பரவசம் அனுபவிக்க முடியல, என்னமோ நடந்திருக்குங்கிற. அப்ப பக்தர்கள்லாம் சொன்னாங்க, இனி சொல்லாம இருந்தா மகாபிரபுக்கு அபராதம் பண்ணுவார், சொன்னா ஸ்ரீவாஸ் அவர் கூப்பிட்டுருவார், அபராதம் ஆயிடும், சொல்லலைன்னா மகாபிரபு தெரியாம போயிடும். ஆனா மகாபிரபு கேட்டுட்டே இருக்காரு. இந்த முறை பக்தர்கள்லாம் சொன்னாங்க, மகாபிரபு ஸ்ரீவாஸ் அவருடைய பையன் இறந்து போயிட்டாங்க. அதை கேட்டோன்னு மகாபிரபு அழ ஆரம்பிச்சுட்டு, கண்ணீர் வருது. ஸ்ரீவாஸ் ஏன் இப்படி பண்ணீங்க, உங்க குழந்தை இறந்து போனது கூட என்கிட்ட சொல்லாம இருக்கீங்களே, ஏன் இப்படி பண்ணீங்க? அப்ப ஸ்ரீவாஸ் சொல்லுவார், மகாபிரபு நீங்க வந்து சந்தோஷமா கீர்த்தனம் பாடி அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும், என்னுடைய ஒரே குறிக்கோள் உங்களுக்கு அந்த பக்தியில நீங்க அந்த பரவசம் அடையணும், நீங்க உங்க உங்க சுகம் தான் எனக்கு முக்கியம் மகாபிரபு, எனக்கு வந்து உங்க சுகம் தான் முக்கியம், எனக்கு என்ன சுகத்துக்கும் கிடையாது, எனக்கு வந்து என் குழந்தையோட உடலுக்கு அடக்கம் செய்யறத விட எனக்கு உங்க சந்தோஷம் ரொம்ப முக்கியமா இருக்கு, உங்களை திருப்திப்படுத்தணும், அதனால நீங்க வழக்கம் போல கீர்த்தன் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் நான் படிக்கலாம். மகாபிரபு சொல்ற, அந்த குழந்தைய அடிச்சுன்னு இந்த குழந்தைய அழைச்சின்னு இந்த குழந்தையோட பாடி எடுத்துணும், இந்த குழந்தையோட பாடி எடுத்துன்னு வந்து உடம்பு எடுத்துட்டு வந்து மகாபிரபு முன்னாடி வைக்கிறேன். மகாபிரபு சொல்றாரு, ஏய் ஏந்திருங்க. அந்த குழந்தையோட டெட் பாடி பார்த்து மாவை எழுந்திருக்கிற, குழந்தை எழுந்திருச்சு. எழுந்ததுக்கு அப்புறம் மகாபிரபு கேட்கிறாரு, நீ ஏன் ஸ்ரீவாசவர வீட்டை விட்டு போன? குழந்தையோட ஆன்மாட்ட மகாபிரபு பேசுற, நீ ஏன் வந்து ஸ்ரீவாசவர வீட்டை விட்டு போனேன்? அந்த குழந்தை சொல்லிட்டு, மகாபிரபு இதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு சரீரம் மாறி இருக்கேன், எவ்வளவு பிறவி எடுத்திருக்கேன், அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஆனா இந்த முறை நான் வந்து ஸ்ரீவாஸ்தாக்குள்ள வீட்டுல பிறவி எடுத்தேன், என்னுடைய பிறப்பு வந்து ஸ்ரீவாஸ்தாக்குற வீட்டுல கிடைச்சது, நான் செஞ்ச பெரிய பாக்கியம், ஒரு தூய பக்தருக்கு நான் குழந்தையா வந்தது, அதை விட இன்னொரு பெரிய பாக்கியம் நான் உங்களை தரிசனம் பண்ணது, இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா போறேன், நான் இந்த பிறவி பயன் அடைஞ்சிட்டேன், மகாபிரபு உங்களுடைய தாமரை திருப்பாத்து தரிசனம் செய்ததும் ஸ்ரீவாஸ்தாக்குற மாதிரி ஒரு தூய பக்தருக்கு நான் குழந்தையா வந்து நான் செஞ்ச பாக்கியம், நான் சந்தோஷமா இப்ப இந்த உடலை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாபிரபு நமஸ்காரம் ஆன்மா. மகாபிரபு என்ன பண்ணார், ஸ்ரீவாஸ்தாக்குற கட்டி தழுவிட்டு, ஸ்ரீவாஸ் அந்த பையன் போட என்ன, உங்களுக்கு 2 பையன் இருக்கும், நான் இருக்கேன், நித்யானந்த பிரபு இருக்காரு, நாங்க 2 பேரும் குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரபு ஸ்ரீவாச கட்டி தழுவிட்டார். ஸ்ரீவாச கண்ணது அப்படி கண்ணீர் அருவி மாதிரி. எவ்வளவு அன்பு பரிமாற்றம். பகவானுடைய ஆனந்தத்துக்காக, பகவான் கிருஷ்ணா, பகவான் சைத்தன்ய மகாபிரபு பரவசம் அடையணும், அவருடைய ஆனந்தத்துக்காக தன்னுடைய சொந்த சுக துக்கத்தை மாற்றி வச்சவர் ஸ்ரீவாஸ்தா. அதுதான் வைஷ்ணவ். ஹரி, குரு, வைஷ்ணவர், இந்த 3 வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். ஹரிய வழிபடுவது, குருவை வழிபடுவது, வைஷ்ணவோட வழிபடுவது. ஏன்னா குருவுக்கும் வைஷ்ணவருக்கும் கிருஷ்ணாவும் திருப்தி படுத்தவரை தவிர வேற நோக்கம் கிடையாது, பகவானுக்கு பக்தனுக்கு அன்பு பரிமாற்றம் செய்யணுங்கிறத தவிர வேற நோக்கம் கிடையாது, பகவானே பக்தனுக்கு சேவை பண்ண காத்துட்டு இருக்கு. அதனால ஸ்ரீவாஸ்தாக்குற வீட்டுல நடந்த லீலைகள் எல்லாமே அற்புதமானது. ஒரு முறை வந்து ஸ்ரீவாஸ்தாக்குற பொறாமை உள்ள ஒருத்தன், சப்பால கோபாலா,
இந்த சப்பால் கோபால்ங்கிறவர் வந்து ஸ்ரீவாஸ்தாக்கு மேல பொறாமை வரும். எல்லா வைணவர்களும் அவங்க வீட்டுக்கு வராங்க, கீர்த்தனம் பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, ஆனந்தமா இருக்காங்க. இது அந்த பொறாமைக்காரனால பொறுத்துக்க முடியும். அப்போ என்ன பண்ண சப்பால் கோபால் என்ன பண்ண, சைத்தன்ய மாப்பு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. சைத்தன்ய மாப்பு என்ன ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காருன்னா, ஸ்ரீவாஸ்தவர வீட்டுல கீர்த்தனம் பாடும்போது பக்தர் அல்லாதவங்களுக்கு அனுமதி கிடையாது. பொறாமைக்காரங்க, அசுர குணம் படிச்சவங்க, புலன்மத்துல மூழ்கி இருக்கிறவங்களுக்கு அனுமதி கிடையாது. பக்தர்கள் மட்டும்தான் அந்த கீர்த்தனத்தை வந்து கலந்து. இது மாதிரி ஸ்ரீவாஸ்தவர வீட்டுல தினமும் கீர்த்தனை நடக்குது, கதவை அடைச்சிருப்பாங்க, உள்ள கீர்த்தனை பாடிட்டு இருப்பாங்க. இந்த சப்பால் கோபால் என்ன பண்ணாரு, காளி பூஜை பண்ற பொருள் எல்லாம் கொண்டு போட்டார். குங்குமம், அப்புறம் பெரிய அருவாள், அப்புறம் ஆடு மாடு கோழி இதெல்லாம் கொண்டு போட்டு அந்த இடத்துல போட்டு நாசமா, அதாவது ரொம்ப அசுத்தமான பொருளா கொண்டு போட்டு காலையில ஸ்ரீவாஸ்தவர வீட்டுல கதவை திறக்கிறேன். ஸ்ரீவாஸ்தவர கீர்த்தனை முடிஞ்சு கதவை திறந்து பக்தர்களா வெளியே வரும்போது இவர் ஊரை கூப்பிட்டு, சப்பால் குப்பல ஊரை கூப்பிட்டு, பாருங்க பாருங்க, ஸ்ரீவாஸ் ஒரு ஏமாத்துக்காரன். அவர் வந்து கிருஷ்ண பக்தர் மாதிரி ஒரு வைஷ்ணவ மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கார். ஆனா பாருங்க காளி பூஜை பண்றாரு. வீட்டுக்கு முன்னாடி பாருங்க மாமிச பண்டங்கள்லாம் கிடக்குது, காளி வழிபாடு போன பொருட்கள் கிடைக்குது. ஒரு ஏமாத்துக்காரு. இவன் வந்து வைஷ்ணவர் மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஸ்ரீவாஸ்தவர் மாதிரி அவதூறு பண்றாரு, ஏளனம் அபராதம் பண்றாரு இந்த சப்பால் குமார். ஸ்ரீவாஸ்தவரா ரொம்ப எளிமையான பணிவான வைஷ்ணவர். அவருக்கு வந்து அவருக்கு தெரியும் பகவான் மேல எந்த அளவுக்கு ஒரு அன்பு வச்சிருக்காரு, பகவான் எப்படி அவர்கிட்ட அன்பு செய்யறாரு. ஆனால் ஸ்ரீவாஸ்தவர் துளி கூட கர்வம் கிடையாது. அதே மாதிரி தன்னை செயலை அவர் நியாயப்படுத்தும்னு நினைக்கல. அவர் சொல்றாரு, நான் இதெல்லாம் பண்ணல, ஆனாலும் இந்த சப்பால் வெளில ஏமாத்துறான்னு சொல்லி திரும்ப திரும்ப ஸ்ரீவாஸ்தவரா மேல பழி சுமத்துறாரு இந்த சப்பால் குமார். கொஞ்ச நாள் என்னாச்சு, ஸ்ரீவாஸ் தாக்கூரோடைய தாமரை பாதத்துக்கு அபராதம் செஞ்சதுனால சப்பால கப்பல உடம்பெல்லாம் குஷ்டம் வந்து, வைஷ்ணவ அபராதம் பண்ணதுனால சப்பால கப்பல உடம்பெல்லாம் குஷ்டம் வந்து சீல் வடியுது, புழுவெல்லாம் நெளியுது, உடம்பெல்லாம் வலி தாங்க முடியல. நேரம் சைத்தன்ய மாப்பிட்ட ஓடி வர சப்பால கப்பலா, மகாபிரபு என்னை காப்பாத்துங்க. மகாபிரபு சொன்னா உனக்கு மன்னிப்பே கிடையாது. உன் உடம்புல எவ்வளவு புழு இருக்கோ அவ்வளவு பிறவி நீ எடுக்க வேண்டியது இருக்கும். நீ வந்து வைஷ்ணவருடைய தாமரை பாதத்துக்கு குற்றம் விளைவித்த, ஸ்ரீவாஸ் தாக்கூரோடைய தாமரை பாதத்துக்கு நீ குற்றம் விளைவித்ததுனால அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. அந்த குஷ்டத்தோட சப்பால் கப்பலா ஊரெல்லாம் சுத்தி வந்து வேதனை அடைஞ்சு கடைசியில் ஸ்ரீவாஸ் தாக்கூர் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறாரு. இந்த மன்னிச்சிருங்க, நான் பெரிய அபராதம் பண்ணிட்டேன் உங்களுக்கு அப்படின்னு ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய தாமரை பாதத்துல வந்து கதறி அழறாரு சப்பால் கப்பால். ஆனா ஸ்ரீவாஸ் தாக்கூர் எப்படின்னா, அதான் வைஷ்ணவர். அவர் வந்து, ஐயோ பிராமணரே, நீங்க என் காலில் விழுறீங்க, நீங்க ஒரு தப்பு பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஸ்ரீவாஸ் தாக்கூர் என்ன பண்ணார், சப்பால் கோப்பலா பண்ண தப்பையும் மன்னிச்சுட்டார், மறக்கவே செஞ்சுட்டார். அது அபராதமா எடுத்துக்கல. அதுதான் வைஷ்ணவருடைய பெருந்தன்மை. ஒரு வைஷ்ணவருடைய பெருந்தன்மை என்னன்னா, அவர் யார் என்ன செயல் பண்ணாலும் அது அபராதமா எடுத்துக்கிறது இல்லை. மன்னிக்கக்கூடிய குணம் இருக்கு, பகைமை பாராட்டுவது கிடையாது, பகைமை உணர்ச்சி கிடையாது. பகைமை உணர்வும் மன்னிக்காத மன்னிக்க மாட்டேங்கிற குணம், நான் மன்னிக்க மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் பகைமை உணர்வோட தான் இருப்பேன்னு சொன்னா அவர் வைஷ்ணவராக இருக்க முடியாது, அவர் பகவான் போகவே முடியாது. வைணவத்தை போன இந்த குணங்கள் வேணும். பகைமை பாராட்டக்கூடாது, மன்னிக்கக்கூடிய குணம் வேணும். மன்னிக்கிறது மட்டும் இல்ல, மறந்துடணும். அப்படி ஒண்ணு நடந்ததாவே ஞாபகம் இல்லையா எனக்கு. ஸ்ரீவாஸ்தவரை சொல்றாரு சப்பால் கோபால்கிட்ட, நீங்க ஒரு குற்றம் செய்யலையே, எவ்வளவு பெரிய குற்றம் பண்ணியிருக்காரு. ஆனா ஸ்ரீவாஸ்தவர் சொல்றது ஒரு குற்றமும் செய்யல. ஊரெல்லாம் கூப்பிட்டு இந்த ஸ்ரீவாஸ் வந்து ஒரு ஏமாத்துக்காரன், போலி வைஷ்ணவரு அப்படின்னு சொல்றாரு. நம்மள யாராச்சும் சொன்னா சண்டைக்கு போயிடுவோம், நம்ம அடிக்க போயிடுவோம். ஆனா ஸ்ரீவாஸ்தவர் என்ன பண்ணாரு, மன்னிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நீங்க காலையில கதவு திறக்கிறீங்க, வீட்டுக்கு முன்னாடி வந்து ஆடு மாடு கோழில வெட்டி போட்டு அதெல்லாம் அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட கிடக்குது. நான் ஊர்ல எல்லாம் கூப்பிட்டு, இந்த அம்மா வந்து ஏமாத்துக்காரி, இந்த ஆள் வந்து ஏமாத்துக்காருங்க, இவங்க வெளியில நடிக்கிறாங்க, இவங்க பக்தரே கிடையாது, அயோக்கியர்கள் அப்படின்னு சொன்னா சும்மா விட்டுறீங்க என்ன. ஆனா ஸ்ரீவாசவர் என்ன பண்ணாரு, அவர் மன்னிச்சு விடுறாரு. மறக்கிறது மன்னிக்க மட்டும் இல்ல, அவர் செய்த குற்றத்தை மறக்கவே செஞ்சுட்டாரு. ஆனா சைத்தன்ய மகாபுரு மறக்கல, மன்னிப்பு தரமாட்டேங்கிறாரு. சப்பால் கோப்பாலாவுக்கு மன்னிக்கவே மாட்டேன்ட்டாரு. அப்புறம் ஸ்ரீவாசபுர காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் போதுதான் மகாபிரபு மனம் இறங்கினார். அப்புறம் ஒரு நாள் மகாபிரபு இந்த புளியா கிராமத்துல கீர்த்தனை பாடி வரும்போது சப்பால் கோபாலாவுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அவர் ஸ்ரீவாசபுர மன்னிப்பு கேட்டாருன்னு தெரிஞ்சு. அதனால ஸ்ரீவாசபுடைய தெய்வீகமான குணங்கள் எல்லையற்றது.
இந்த மாதிரி பகவான் தன்னுடைய நித்தியமான சேவைகளை இந்த பூமிக்கு அழைச்சு வந்து நம்ம எப்படி பக்தி பண்ணணும், எவ்வளவு பொறுமையா இருக்கணும், எவ்வளவு சகிப்புத்தன்மை இருக்கணும், என்னென்னமான தெய்வீகமான குணங்கள் ஒரு பக்தர் வெளிப்படுத்தணும். ஒரு பக்தர்கிட்ட என்னென்ன தெய்வீகமான குணங்கள் இருக்கும், ஏன் அவருக்கு பகவானுக்கு பிரியமானவரா இருக்கார், ஏன் ஸ்ரீவாஸ் தாக்குரா சைதன்யாவுக்கு பிரியமானவர். ஏன்னா ஸ்ரீவாஸ் தாக்குரா கிட்ட வந்து அமைதி, பணிவு, பொறுமை, எளிமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, பகைமையின்மை, பொறாமையின்மை, இந்த தெய்வீகமான குணங்களை கத்துக் கொடுக்கறதுக்காக தான் ஆச்சாரியர் இந்த பூமியில வர்றாரு. நமக்கு கிருஷ்ண பக்தி கொடுத்து நம்மளை பக்தியில முன்னேற்றம் பண்ண வச்சு நம்மளை திருப்பி பகவான் அழைச்சிட்டு போகணும். நாம கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றோம். நாம பகவான்கிட்ட போறதுக்கு ஆர்வமா இருக்குமோ இல்லையோ, பகவானும் அவர் பக்தர்களும் நம்மளை அழைச்சிட்டு போறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. எப்பயாவது இவங்களை மனம் திருத்த மாட்டாங்களா, எப்பயாவது இவங்க பக்தர் ஆயிட மாட்டாங்களா. நம்ம எல்லாம் பக்தர் ஆகுறது பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் நீ பக்தர் ஆகல, பக்தர் ஆகுறதுக்கு பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆச்சாரியர்களும் பகவான் பாக்குறாங்க, இவங்க எப்படியாவது நாங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பக்தர் ஆயிட மாட்டாங்களா, இந்த குணங்களை வளர்த்துக்க மாட்டாங்களா, இவங்களை திரும்பி அழைச்சிட்டு போறமே நம்ம காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆச்சாரியரும் பகவானும் காத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம எப்போ வந்து அவங்ககிட்ட திரும்ப வரப்போறோம். அப்போ ஒண்ணுதான் செய்யணும், இந்த தெய்வீகமான குணங்களால கவரப்படும். ஸ்ரீவாசாகருடைய தாமரை திருப்பாதங்களை பின்பற்ற வேண்டும். அவருடைய தெய்வீகமான குணங்களை வளர்த்துக்க முயற்சி பண்ணணும். பக்தியில வைராக்கியம் இருக்கணும். பக்திங்கிறது வந்து வைராக்கியமும் எளிமையும் பணிவும் இருக்கணும். அந்த பக்தி இந்த பிறவில கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும் அப்படிங்கிற வைராக்கியம் இருக்கு. நம்ம எதுல வைராக்கியமா இருப்போம், இந்த பிறவில கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும் வைராக்கியமா இருக்க மாட்டோம். நான் ஒண்ணு நினைச்சா அது பண்ணியாக, நான் அவன்கிட்ட பேச மாட்டேன்னா பேச மாட்டேன், பழக்க மாட்டேன்னா பழக மாட்டேன், பார்க்க மாட்டேன். இதுதான் நமக்கு வைராக்கியம். இல்ல ஜடத்து மேல வைராக்கியம், பௌதிகத்து மேல வைராக்கியம், ஜடத்து மேல பற்றுதல், பௌதிக்கு மேல பற்று, நான்கிற இந்த பொய்யகங்கார், நான் என்ற பொய்யகங்கார் இருக்கு வரைக்கும் போலித்தனமான வைராக்கியம் தான். நான் கிருஷ்ணாவுடைய சேவகங்கிற உண்மையான ஆகாரத்துக்கு வரும்போதுதான் கிருஷ்ணாட்ட திரும்ப போகணுங்கிற வைராக்கியம். ரைட். சோ அதனால ஸ்ரீவாசரோட லைஃப் வந்து நமக்கு ரொம்ப அழகான பாடம். அவர் எவ்வளவு பணிவா பக்தி பண்ணார், எவ்வளவு எளிமையா இருந்தார், எப்படி தன் வாழ்க்கையை மகாபுரு அர்ப்பணம் பண்ணார். அவங்க அவ்வளவு பராமரிக்கவே இல்லை. ஒரு நாள் மகாபுரு கேட்கிறார், ஸ்ரீவாசவர் எப்படி சாப்பிடுறாங்க அவங்க ஃபேமிலி. அப்புறம் சிவானந்த சேனர் ஒரு பக்தர் இருந்தார், அவர் கூப்பிட்டு ஸ்ரீவாசவரை நீங்க பராமரிக்கணும், அவர் ஒழுங்கா சாப்பிடுறது இல்லை, அவங்க என்ன பண்றாங்க, எப்பவுமே கிருஷ்ணநாமத்தை சொல்லிட்டே இருக்காங்க. பாருங்க, ஸ்ரீவாஸ் தாக்குரா வந்து பகவான் நாமத்தை சொல்லிட்டே இருக்கச்சு தன்னை பராமரிக்கிறதே மறந்து போயிட்டாரு, தன் குடும்பத்தையே மறந்து போயிட்டாரு. அப்புறம் மகாபுரு டிவோட்டி அப்பாயிண்ட் பண்றாரு, டிவோட்டி கேர். மகாபுரு எப்படி கேர் பண்ணிக்கிறாரு. ஸ்ரீவாஸ் தாக்குரா வந்து தன்னை பராமரிக்கிறதே கிடையாது, தன் குடும்பத்தை பராமரிக்கிறது எப்பவுமே பகவான் நாம சொல்லிட்டே இருக்காரு. அதுன்னு சொல்லிட்டு மகாபுரு ஒரு பக்தரை கூப்பிட்டு நீங்க ஸ்ரீவாஸ் தாக்குரா ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுங்க, அவங்க எப்படி பாத்துக்கோங்க, அவங்க நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா ஸ்ரீவாஸ் தாக்குரா வந்து மகாபிரபுக்கு அவ்வளவு பிரியமான, அவ்வளவு நெருக்கமான. ஸ்ரீவாஸ் தாக்குராவுக்கு மட்டும் மகாபிரபு பிரேமம் கொடுக்கல, ஸ்ரீவாஸ் தாக்குரோட யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு வர டெய்லரு, வேலைக்காரங்க, சொந்தக்காரங்க, யாரெல்லாம் ஸ்ரீவாஸ் தாக்குரோட சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கே கிருஷ்ண பக்தி கொடுத்தாரு சைத்தன்ய மகாபிரபு, பிரேமம் கொடுத்தாரு. யாரெல்லாம் ஸ்ரீவாசோட கனெக்ட் ஆயிருக்காங்க, சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்ப எப்பேற்பட்ட பாக்கியம் ஸ்ரீவாஸ் தாக்குரோடைய லீலைகள், குணங்கள், செயல்கள் எல்லாம் கேட்கறது, படிக்கிறது, நினைவு கொள்றது. அதனால நம்ம இதை வந்து பிராக்டிக்கலா கொண்டு வரோம். ஸ்ரீவாஸ் அவர்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணணும். இன்னைக்கு ஸ்ரீவாஸ் அவருடைய டிசப்பியரன்ஸ் டே, இன்னைக்கு அவருடைய மறைவு தினம். அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். ஓ ஸ்ரீவாஸ் தாக்குரே, நீங்க வந்து கருணை கடல், நீங்க தெய்வீகமானவர், தெய்வீகமான குணங்கள் உள்ளவர், நீங்க எங்களுடைய பூர்வாச்சாரியர், நீங்க சைத்தன்யா மிக பிரியமானவர், எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க. உங்க கருணையில ஒரு துளி எனக்கு கிடைச்சிட்டா போதும், உங்க கருணையில எனக்கு ஒரு துளி கிடைச்சா போதும், உங்களுடைய ஆசீர்வாதத்துல ஒரு துளி எனக்கு இருந்தா போதும், உங்ககிட்ட இருக்கிற தெய்வீகமான குணத்துல ஒரு துளி எனக்கு இருந்தா போதும். அப்புறம் நீங்க தான் கிருஷ்ணர் கொடுக்க முடியும், எனக்கு கிருஷ்ணா கொடுங்க. கிருஷ்ணா சே துவமாரா கிருஷ்ணா திதே பாரோ துவமாரா சா கத்தி ஆச்சே ஆமி தோ கங்காலா கிருஷ்ணா கிருஷ்ணா போலே தாய் தவ பாய்ச்சே பாய்ச்சே. ஓ வைஷ்ணவ தாக்குரே, நீங்க தான் கிருஷ்ணர் கொடுக்க முடியும், ஏன்னா நீங்க கிருஷ்ணருக்கு பிரியமானவர். அதெல்லாம் உங்க பின்னாடி ஓடி வர எனக்கு கிருஷ்ணா கொடுங்க, எனக்கு கிருஷ்ணா கொடுங்க, எனக்கு கிருஷ்ண பக்தி கொடுங்க, எனக்கு கிருஷ்ண மேல அன்பு கொடுங்க, எனக்கு நாமத்துல ருச்சி வரணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஸ்ரீவாஸ் தாக்கூர்கிட்ட பிரார்த்தனை, ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய தாமரை திருப்பாதத்துக்கு நம்ம பிரார்த்தனை செய்யணும்.
जय श्रीवास ठाकुर त्रिभा महोत्सव की जय, श्री प्रभुपाद की जय। ओके।